2 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 14ஆம் வசனத்தை கவனித்துக் கொண்டிருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் நம்மை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் நம்மை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்று வேதம் ரொம்ப அற்புதமாக போதிக்கிறது. கிறிஸ்துவுக்குள் வெற்றி என்று சொல்லும் பொழுது கிறிஸ்துவுக்குள் நாம் எடுக்கக்கூடிய தீர்மானங்கள் மிகவும் முக்கியம் என்பதை நாம் கவனித்துக் கொண்டிருக்கிறோம். உபாகம புஸ்தகத்தில் நினைப்பூட்ட வேண்டும் என்று சொன்னால் 30வது அதிகாரம் 19, 20 ஆகிய வசனங்களில் மரணம் இருக்கிறது, ஜீவன் இருக்கிறது, ஆசீர்வாதம் இருக்கிறது, சாபம் இருக்கிறது. பைபிள் சொல்லுகிறது, நீங்கள் ஜீவனை தெரிந்து கொண்டால் அது உங்களுக்கு எப்படி இருக்கும்? நலமாக இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறத நம்ம கவனிக்கிறோம். ஜீவனை தெரிந்து கொண்டிருக்கிறோம் என்பதற்கு என்ன உறுதி, என்ன ஆதாரம் என்று ஒரு கேள்வி கேட்போம் என்று சொன்னால் 3 முக்கியமான அம்சங்களை வேதம் அந்த பகுதியில் போதிக்கிறது. அவரில் அன்பு கூர்ந்து அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து அவரையே பற்றி கொள்வாயாக, அப்பொழுது அவர் உன்னுடைய ஜீவனம், உன்னுடைய தீர்க்காயுசுமாக இருப்பார் என்று வேதம் சொல்லுகிறதை நாம் கவனித்து கொண்டிருக்கிறோம். ஆகினாலே அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுப்பது என்கின்ற அற்புதமான அம்சத்தை நாம் கவனித்து கொண்டிருக்கிறோம். அதனுடைய விளக்கம் எளிமைப்படுத்தி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அவர் சொல்லுவது நமக்கு கேட்கிறது என்பது ஒரு புறம் இருக்க, அவர் சொல்வது நமக்கு புரிகிறது என்பதும் ஒரு ஆசீர்வாதமாக இருக்க, அவர் சொல்வதை கேட்டு புரிந்து செயல்படும் பொழுதுதான் வாழ்க்கையில் தெய்வீகமான மாற்றங்கள் உண்டாக்கக்கூடியதாக இருக்கிறது என்பதை வேதம் நமக்கு அற்புதமாக போதிக்கிறோம். இயேசுவை தான் மையமாக வைத்து நாம் கற்றுக்கொள்ளும்படியாக இருக்கிறோம். யோவான் சுவிசேஷம் 4வது அதிகாரம் 34வது வசனம். எல்லாரும் வேதம் கட்டாயம் கொண்டு வந்திருப்பது நல்லது, கொண்டு வர வேண்டும், உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். யோவான் சுவிசேஷம் 4வது அதிகாரம் 34ஆம் வசனத்தை இணைந்து நாம் வாசிப்போம் என்று சொன்னால், இயேசு விதமாக அற்புதமான வார்த்தை சொல்லுகிறார். வாசிப்போம். இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியை முடிப்பதே என்னுடைய போஜனமாக இருக்கிறது என்று சொல்கிறார். அப்போ ரொம்ப அற்புதமான சவாலான ஒரு வார்த்தை என்னவென்று கேட்டால், என்னுடைய ஆகாரமே, என் வாழ்க்கையினுடைய ஆகாரமே என்னவென்று கேட்டால் அவருடைய சித்தத்தை செய்து முடிப்பது தான் என்னுடைய ஆகாரம் என்று சொல்கிறார். ஆகினால உலகத்தில் இந்த வார்த்தைகள் எல்லாம் சொல்ல கேட்டிருப்பீர்கள். எதுக்கு வேலைக்கு போகிறீங்க? எல்லாம் பிழைப்புக்காக தான். எதுக்கு சம்பாதிக்கிறீங்க? இவ்வளவு கஷ்டப்படுறீங்க? எல்லாம் கா வைத்து கஞ்சிக்காக, பிழைப்புக்காக என்றெல்லாம் சொல்லுவார். அதனால் பிழைப்புக்கு தான் ஆகாரம் நாம் உட்கொள்கிறோம் என்பது போல் உலகத்தில் ஒரு தத்துவம் இருக்கிறோம். ஆனால் சத்தியம் என்ன போதிக்கிறது என்று கேட்டால், அவர் சித்தம் செய்வது தான் நமக்கு ஆகாரம், அவர் சித்தம் செய்து முடிப்பது தான் நமக்கு போஜனமாக இருக்கிறோம். ஆக இயேசு சொல்லக்கூடிய வார்த்தையில் ரொம்ப அற்புதமான விஷயங்கள் இருக்கிறது. கவனிப்போம் என்று சொன்னால், அவர் சொல்லுகிறார், மை நரிஷ்மெண்ட் கம்ஸ் ஃப்ரம் டூயிங் த வில் ஆஃப் மை ஃபாதர். அவர் பிதாவினுடைய சித்தம் செய்வது தான் எனக்கு பலனாக இருக்கிறது என்று சொல்கிறாரு. சித்தம் செய்வதில் தான் எனக்கு என்ன இருக்கிறது? பலன் இருக்கிறது என்று அவர் சொல்லுகிறத நம்ம கவனித்து கொண்டு இருக்கிறோம். ஆகினால கடந்த வாரத்தில் நாம் கற்றுக்கொண்டது போல் அந்த சித்தத்தை எப்படி நம்ம செயல்படுத்த முடியும், எப்படி அது பலனாக இருக்கிறது, சித்தம்னா என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்போம் என்று சொன்னால், ரொம்ப எளிமையான ஒரு விளக்கம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஆங்கிலத்தில் முதலாவது சொல்லும்படியாக விரும்புகிறேன். காட்ஸ் வில் இஸ் காட்ஸ் வேர்ட் அண்ட் காட்ஸ் வேர்ட் இஸ் காட்ஸ் வில். அதாவது தேவ சித்தம் என்று சொன்னால் தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தை தான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அதை புரிந்து கொள்ளணும்னா இன்னொரு எளிமையான ஒரு உதாரணம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஒரு மிகப்பெரிய கணவந்தர் இருக்கிறார். அவர் தனக்கு உண்டான சொத்துக்களை எல்லாம் யார் யாருக்கு எவ்வளவு விட்டு போகிறார் என்று சொன்னால், அவர் ஒரு உயில் எழுதி வைக்கிறார். அல்லவா? ஒரு உயில் எழுதி வைக்கும் பொழுது மூத்த பிள்ளைக்கு இவ்வளவு இல்லையா, அப்படி எல்லாருக்கும் என்னென்ன கொடுக்கணுமோ அதையெல்லாம் எழுதி வச்சுட்டு போகிறாங்க இல்லையா. அதே வண்ணமாக அதை காட்டிலும் சிறப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், உங்களுக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்று எழுதி வைத்திருக்கிறார் இல்லையா. உலக பிரகாரமாக உயில் எழுதி வைத்தவர் போன பின்பு தான் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் நம்முடைய தேவன் எப்படி இருக்கிறார் என்று கேட்டால், எழுதி வைத்துவிட்டு எழுதி வைத்தது உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும் மட்டும் கூடவே இருக்கிறார். எத்தனை பேர் புரிந்து ஆமீன் என்று சொல்ல முடியும்? உலகத்தில் எப்படி இருக்குது என்றால், எனக்கு அப்புறம் உனக்கு அப்படின்னு சொன்னால், அப்புறம் எப்போ போகிற மாதிரி அப்படின்னு உலகத்தில் இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்லக்கூடிய அற்புதமான இதெல்லாம் புரிந்துக்கிட்டோம்னா வாழ்க்கையில் ஜெயிக்காமல் இருக்க முடியாது. நான் உனக்கு சொன்னதை செய்து முடிக்கிற வரைக்கும், உனக்கு எழுதி கொடுத்ததை உன் வாழ்க்கையில் நிறைவேற்றி முடிக்கிற வரைக்கும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன தேவன் கூட இருக்கிறபடினால், அவர் சொன்னதை செய்வது தான் நமக்கு பலன். எத்தனை பேர் புரிந்தாமேன் என்று சொல்ல முடியும்? அப்போது ரொம்ப திறவுகோலான விஷயம். இதெல்லாம் எங்கு இணைக்கப்படுகிறது என்று கேட்டால், தேவனுடைய வார்த்தைக்குள்ளதாக தான் இணைக்கப்படுகிறோம். ஆகினால் தான் பைபிள் சொல்லுகிறது, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, வெறும் பிழைப்புக்காக அவன் இருக்கக்கூடியவன் அல்ல. பைபிள் சொல்லுகிறது, அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் அவன் வாழ்ந்திருப்பான்.
பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி. அப்போ உங்களை வாழ வைக்கக்கூடியது என்ன என்று கேட்டால் அவருடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தை. ஆகினால் இன்றைக்கு நீங்கள் வாழ்ந்திருப்பீர்கள். காரணம், நம்முடைய தேவன் பேசுகிற தேவனாக இருக்கிறார். நம்முடைய வார்த்தையை கேட்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். அப்போ வார்த்தையினால தான் விருப்பம் வருகிறது. கடந்த வாரத்தில் அதை தான் நாம் கவனித்து கொண்டிருந்தோம். பாருங்கள், தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி நமக்குள்ள விருப்பத்தை என்ன செய்கிறார்? அவர் கொண்டு வருகிறார். உயில வாசிங்கனால அவர் சொன்ன வார்த்தையை நீங்கள் வாசித்தால் அதன் மேல் உங்களுக்கு ஒரு விருப்பம் என்ன செய்கிறது? வருகிறது. உதாரணத்துக்கு, உயில வாசிக்கிறீங்க, கொடைக்கானலில் 10 ஏக்கர் உனக்கு தோட்டம் வைத்திருக்கிறேன் என்று வாசித்த மாத்திரத்திலே கற்பனை எங்கே போயிடும்? பழனியெல்லாம் தாண்டி அப்படியே மேலே போயிட்டுருக்கோம். நான் சொல்கிறத விளங்கி கொள்ள முடிகிறதா? நான் சொல்லுகிறேன், அதை காட்டின இது ரொம்ப சிறப்பானது. அதனால தான் இதை வாசிக்கணும்னு சொல்கிறது. அதனால தான் இதை தூக்கிட்டு வரணும்னு சொல்லுவது இல்லையா? இது பாருங்கள், பைபிள் ரொம்ப அற்புதமாக இருக்கிறது. இதை வாசிக்கிறவன் பாக்கியவான் என்று இருக்கிறார். அதன்படி செய்கிறவன் அதை பார்க்கலாம் எப்படி இருக்கிறான்? பாக்கியவானாக இருக்கிறான். அப்போ வார்த்தையின்படி தான் நமக்கு விருப்பத்தை நமக்குள்ள என்ன செய்கிறார்? அவர் கொண்டு வருகிறார். கடந்த வாரத்தில் நாம் கவனித்தது போல பாருங்கள், உலகத்தில் விருப்பம் இருக்கிறது. அது ஒரு சில திடீரென்று அது என்னவாக மாறிவிடுகிறது? வெறுப்பாக மாறிவிடுகிறோம். இந்த விருப்பம் எப்போ வெறுப்பாக மாறும் அப்படின்னு சொன்னோம்னா, பாருங்கள், இல்லையா, இந்த பழம் புளிக்குதுன்னு ஒரு கதை இருக்கிறது அல்லவா? அது மாதிரி பல விதங்களில் உலகத்தில் இருக்கிறோம். அப்படிப்பட்ட பொல்லாத உலகத்தில் கடைசி மட்டும் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையாக மாற வேண்டும் என்று சொன்னால், வேதம் நமக்கு பாருங்கள், கால்களுக்கு தீபம், நம்முடைய பாதைக்கு இது எப்படி இருக்கிறது? வெளிச்சமாக இருக்கிறது. இந்த வார்த்தையின் மூலமாக தான் நமக்குள்ள விருப்பத்தை மாத்திரமல்ல, தேவன் நமக்குள்ள ஒரு மிகப்பெரிய விடுதலையை அவர் கொண்டு வரக்கூடியவராக இருக்கிறார். அதை தான் இன்றைக்கி நம்ம கவனிக்கும்படியாக இருக்கிறோம் இல்லையா? நம்முடைய சித்தம் செய்வது தான் எனக்கு போஜனமாக இருக்கிறது, அதுதான் எனக்கு விருப்பமாக இருக்கிறதுன்னு சொல்கிறார். அப்போ உலகத்தில் இதை நாம் கவனிப்போம் என்று சொன்னால், நமக்கு பாருங்கள், நாட் ஓன்லி தி டிசையர் டு டூ பட் த ஃப்ரீடம் டு டூ இட். அதாவது செய்ய வேண்டிய விருப்பம் என்பது மாத்திரமல்ல, செய்வதற்கான விடுதலை கர்த்தர் நமக்கு வார்த்தையின் மூலமாக தான் என்ன செய்கிறார்? தரக்கூடியவராக இருக்கிறார். அதை நான் இவ்விதம் முன்னுரையாக சொல்லும்படியாக விரும்புகிறேன். அதாவது ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் என்கின்ற விருப்பம் இருக்கிறது, ஆனால் செய்ய முடியவில்லை என்று சொன்னால் அது மிகப்பெரிய விரக்தியை நமக்குள் என்ன செய்கிறது? ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறோம். நான் சொல்வதை நீங்கள் நிதானிக்கிறீர்கள் என்று நம்புகிறேன். செய்யணும்னு விருப்பம் இருக்கிறது, ஆனால் என்னால் முடியல அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க அப்படிப்பட்ட நபருடைய வாழ்க்கையில் அது மிகப்பெரிய ஃப்ரஸ்ட்ரேஷன், விரக்தியை என்ன செய்கிறது? ஏற்படுத்துகிறது. சர்ச்சுக்கு வரணும்னு எனக்கு ரொம்ப விருப்பம், ஆனால் என் சரீரம் எனக்கு ஒத்துழைக்கலை அப்படின்னு சொன்னோம்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு விரக்தியாக இருக்கிறது இல்லையா? மற்றவங்க சர்ச்சுக்கு போகிறத பார்க்கும் பொழுது அப்படிப்பட்ட ஆட்கள் இருக்கிறாங்க இல்லையா? ஒரு காலத்தில் நல்ல பலனாக இருக்கும் பொழுது ஆலயத்துக்கு வந்தவர்கள் இப்பொழுது பலவீன நிமித்தமாக வர முடியவில்லை என்று சொன்னால், அப்படிப்பட்ட ஆட்களோடு நான் பேசியிருக்கிறேன். பேசும் பொழுது ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருப்பாங்க. அதனால தான் அவங்ககிட்ட சொல்கிறது, பாருங்கள், இப்படி எல்லாம் சூழ்நிலை இருக்குது, ஆகினால நீங்கள் கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. காரணம் என்ன அப்படின்னு சொன்னோம்னா, பாருங்கள், அதுக்கு தான் ஆண்டவர் டெக்னாலஜி எல்லாம் கொடுத்துருக்கிறாரு. அதுக்கு தான் பாருங்கள், இன்டர்நெட்டு உங்களுக்காகவே கர்த்தர் கண்டுபிடிக்க வச்சிருக்கிறார். ஏன்னா இப்படி ஒரு நிலை வரும் பொழுது நீங்கள் எதையும் மிஸ் பண்ணக்கூடாது என்பதற்காக இல்லையா, இப்படிப்பட்ட வசதிகள் எல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறாரு. என்ன இருந்தாலும் அங்கே இருக்கிற மாதிரி இருக்குமா அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிறேன். ஆனாலும் அதையும் இல்லாமல் போகாதபடிக்கு சிலரெல்லாம் இங்கேயே இருந்து இன்றைக்கி வர முடியல அப்படின்னு சொன்னாலும் அவங்க இன்னொரு வார்த்தையை சொல்கிறதையும் நான் கேட்டிருக்கிறேன். ஏன்னா இங்கே அமர்ந்து இருக்கக்கூடிய நபராக இருக்கிற அப்படின்னால வீட்டில் இருந்தாலும் கண்ணை மூடினா சர்ச்சில் இருக்கிற மாதிரியே தான் இருக்கிறது. அது சுகவீனம் இல்லாதவர்களுக்கு மாத்திரம்தான். நான் சொல்வதை விளையும் கொள்ள முடிகிறதா? நல்ல வாட்ட சாட்டமாக இருந்துட்டு இல்லையா, காலையில் 10 இட்லி சாப்பிட்டுட்டு கண்ணை மூடினா சர்ச்சில் இருக்கிற மாதிரியே இருக்குதுன்னு சொன்னால் நான் சொல்வதை விளையும் கொள்ள முடிகிறதா? பரமசியோன்னு ஒன்று இருக்கிறது. நான் சொல்ல விளையும் கொள்ள முடிகிறதா? பாவம், பலவீனம், வரணும்னு விருப்பம் இருக்கிறது, ஆனால் முடியல அப்படின்னு சொன்னோம்னா மிகப்பெரிய ஒரு விரக்தி. வேலை செய்யணும்னு எனக்கு விருப்பம் இருக்கிறது, அதற்கான திறன் இருக்கிறது, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறது, ஆனால் செய்வதற்கான பலன் இல்லை என்று சொன்னால் மிகப்பெரிய என்ன இருக்கிறது? விரக்தி இருக்கிறது. என்னுடைய ஆப்போசிட்டும் அதனுடைய எதிர்ப்புறமும் ரொம்ப ரொம்ப உண்மையாக இருக்கிறது. எப்படி என்று கேட்டால், அவனால் எல்லாம் முடியும், ஆனால் என்ன பண்ணுறதுன்னு அவனுக்கு என்ன செய்யாது? தெரியாது இல்லையா? எப்போ இவ்வளோ திறமை இருக்கிறது, இவ்வளோ சாமர்த்தியம் இருக்கிறது, நல்ல சரீர பலன் இருக்கிறது, இதையெல்லாம் வச்சுட்டு அந்த ஒரு விரலில் இப்படியே பண்ணிகிட்டு இருக்கிறியே, இது விளங்குமா வாழ்க்கையில் அப்படின்னு என்ன அர்த்தம்? புரியுதா உங்களுக்கு? த சின் ஆஃப் ஸ்க்ரோலிங்னு சொல்கிறாங்க. இப்போ எப்படிங்க? த சின் ஆஃப் ஸ்க்ரோலிங். அவ்வளோ திறமை இருக்கிறது, அவ்வளோ அறிவு இருக்கிறது, ஆனால் காலையிலேருந்து இப்படியே பண்ணிகிட்டே தான் என்ன செய்கிறான்? இருக்கிறான். அந்த விரலும் தேஞ்சு போக மாட்டேங்குது, ஃபோன் என்ன செய்ய மாட்டேங்குது?
நான் சொல்லுங்க, புரிகிறதா? இவ்வளோ திறமை இருக்கிறத எதையாவது உருப்படியான ஒரு விஷயத்தை செய்யலாம் அல்லவா அப்படின்னு சொன்னோம்னா, ஏன் இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு நினைக்கிறீங்க? ஆன்லைனில் வேலை தேடிட்டுருக்கிறேன். ஆன்லைனில் என்ன தேடிட்டுருக்கிறேன்? வேலை தேடிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். இவங்ககிட்ட போய் யார் என்ன பேச முடியும்? நான் சொல்கிறத விளங்கிக் கொள்ள முடிகிறதா? ஒருத்தருக்கு விருப்பம் இருக்கிறது, செய்ய முடியல, கஷ்டமாக இருக்கிறது. ஒருத்தருக்கு செய்ய முடியும், ஆனால் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் போனதும் வந்ததும் என்ன செய்கிறார்? செய்து கொண்டிருக்கிறார். வாழ்க்கையை விரயமாக்கி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு அநேக சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அநேகரை நாம் கவனிப்போம் என்று சொன்னால், ஒரு சிலர் என்று தான் ஒரு விதத்தில் சொல்லணும். ஏன்னா நிறைய பேருக்கு வேலை செய்யணும்னு விருப்பம் இருக்கிறது, வேலை இல்லாமல் ஒரு சூழ்நிலை இருக்கிறது. நிறைய பேருக்கு வேலை இருக்குது, வாய்ப்பு இருக்கிறது, திறமை இருக்கிறது, ஆனால் விரயம் செய்யக்கூடிய ஆட்களாக இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் சித்தம் செய்வது தான் எனக்கு பலன், சித்தம் செய்வது தான் எனக்கு ஆகாரம், சித்தம் செய்வதனால் தான் எனக்கு மிகப்பெரிய ஒரு திருப்தி என்று சொல்லக்கூடிய சத்தியம், அதை இவ்விதம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றும்படியாக உதவி செய்கிறது என்பதை கற்றுக்கொள்வது மிகவும் அவசியம். அப்போ வேர்ல்டு வியூ, உலகத்தினுடைய கண்ணோட்டத்தை கவனிப்போம் என்று சொன்னால் இல்லையா, ஐ கேன் அண்ட் ஐ வில் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எனக்கு இது செய்யணும்னு விருப்பம் இருக்கிறது, ஆகையினால நான் அதை கட்டாயம் என்ன செய்ய போகிறேன்னு சொல்கிறாங்க. அதை அதனுடைய இன்னொரு மறுபக்கம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், உன்னால் முடியும்னு சொல்கிறது. நீ மனசு வச்சிங்கன்னா கட்டாயம் என்ன செய்யலாம்னு சொல்லுவாங்க. வானமே உனக்கு எல்லைன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் உலகத்தில் இருக்கிறது. அதை அது ஒரு விதமாக அதை அந்த இடத்துல தான் வைக்கணும். ஆனால் கிறிஸ்துவுக்குள் வெற்றி என்று வரும் பொழுது இல்லையா, ஐ கேன் அண்ட் ஐ வில் எப்படி வேலை செய்கிறது என்று கேட்டால், இதுதான் அவருடைய சித்தம், அதை செய்வது தான் எனக்கு அது விருப்பம், அதை செய்வதற்கான பலனையும் விடுதலையும் கர்த்தர் எனக்கு என்ன செய்கிறார்? தரக்கூடியவராக இருக்கிறார் என்பது தான் நாம் சத்திய ரீதியாக கற்றுக்கொள்ளக்கூடிய முக்கியமான விஷயமாக இருக்கிறார். அப்போ பாருங்கள், இந்த ஃப்ரீடம் டு டூ த வில் ஆஃப் காட், தேவனுடைய சித்தம் செய்வதற்கான மிகப்பெரிய ஒரு விடுதலை இருக்கிறது. இந்த விடுதலை நான் முன்பு உங்களுக்கு சொன்னது போல, செய்ய வேண்டும் ஆனால் முடியவில்லை, செய்யக்கூடாது ஆனால் அதை செய்கிறேன். ரோம நிருபம் 7ஆம் அதிகாரத்தில் அங்கே ஒரு அடிமைத்தனம் இருக்கிறத நம்ம கவனிக்கிறோம். பவுல் ரொம்ப அற்புதமாக சொல்கிறாரு, நீங்கள் என்னை கவனித்தால் போதும், பின்ன அதை நோட் பண்ணிக்கோங்க. நான் செய்வது எனக்கே புரியவில்லை என்று சொல்கிறார், எனக்கே சம்மதி இல்லைன்னு சொல்கிறார் இல்லையா. நன்மை செய்ய எனக்கு விருப்பம் இருக்கிறது, ஆனால் நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. தீமை செய்யக்கூடாது என்று நினைக்கிறேன், ஆனால் தீமையே தான் நான் என்ன செய்கிறேன். அப்போ என்னுடைய வாழ்க்கையை நான் கவனித்து பார்க்கும் பொழுது, என் மனதுக்கு விரோதமாக போராடுகிற இன்னொரு பிரமாணம் என் அவயவங்களில் இருக்க காண்கிறேன் என்று சொல்கிறார். இதையெல்லாம் விளங்கி கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஜோம் பண்ணால் சரியாயிரும்னு சொல்கிறாங்களவா, ஜோம் பண்ணால் சரியாகும், ஆனால் சத்தியம் தெரியாமல் ஜோம் பண்ணால் சரியாகவே ஆகாது. பூட்டின வீட்டுக்கு முன்னாடி கதவை தட்டி நின்னீங்கன்னா எத்தனை நாள் வேணால் நீங்கள் நிற்கலாம், ஆனால் அது பூட்டியிருக்கு, ஆள் உள்ளே இல்லைன்னு தெரியாத பட்சத்தில் நீங்கள் மன்றாடி தட்டினாலும் யாரும் என்ன செய்ய போகிறதில்ல, திறக்க போகிறதில்ல. சத்தியத்தை அறிவீர்கள் இல்லையா, வார்த்தையின்படி தான் விண்ணப்பம். எல்லாரும் இணைந்து சொல்லும்படியாக இருக்கிறோம். வார்த்தையின்படி தான் உன்னோடு பேசுகிறவர் இன்னார் என்பதை நீ அறிந்திருந்தாயானால் நீ கேட்டிருப்பாய், அவர் உனக்கு என்ன செய்திருப்பார்? கொடுத்திருப்பார். நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். அப்போ எத்தனை பேர் நான் சொல்வதை விளங்கிக் கொள்ள முடியும்? அப்போ இங்கே குறிப்பு நாம் கவனிக்கும் பொழுது பவுல் சொல்கிறாரு, எனக்கு விரோதமாய் போராடுகிற இன்னொரு பிரமாணத்தை என் அவயவங்களில் இருக்க காண்கிறேன் என்று சொல்கிறார். அப்போ என்னுடைய அடிமைத்தனம் வெளியில் இல்லை, ஏன்னா என்னை அடிமைப்படுத்தக்கூடிய விஷயம் எனக்குள்ளேயே தான் என்ன செய்கிறது இருக்கிறது. ஆகினால தான் நீங்கள் எந்த ஊருக்கு ஓடினாலும் நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் தான் உங்களுக்கு உதவி செய்யணும். குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மொழியாகவே. ஏன்னா இந்த பிரச்சனை வெளியில் இல்லை, பிரச்சனை உங்களுக்குள்ளே இருக்கிறதுனால, எல்லாருக்குள்ளே இருக்கிறதுனால. எந்த மனிதனும் விதி விலக்கு அல்ல. என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தால் நான் துர்க்குணத்தில் உருவானேன் என்று சொல்லக்கூடிய வார்த்தை எல்லா மனிதர்களும் பொருந்தக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்கிறது. ஆகினால்தான் ஒரு கன்னி கர்ப்பவதியாகி என்று பாருங்கள், அந்த கிறிஸ்துவனுடைய பிறப்பு வித்தியாசமாகவும் விசேஷமாகவும் இருக்கிறதை வேதம் நமக்கு சிறப்புப்படுத்துகிறது. அப்போ கவனித்து பார்ப்போம் என்று சொன்னால், இந்த பிரச்சனை எனக்குள்ளே இருக்கிறதுனால நான் எந்த ஊருக்கு போனாலும் இந்த பிரச்சனையோடு தான் என்ன செய்கிறேன், நான் போகிறேன். எனக்குள்ளே ஒரு அடிமைத்தனம் இருக்கிறது, ஆளுகை எனக்குள் இல்லாமல் இருக்கிறது, ஆனால் சித்தம் செய்ய ஆவல் இருக்கிறது, ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு அடிமைத்தனம் என்ன செய்கிறது இருக்கிறது. அப்போ வாழ்நாளெல்லாம் இது கூட போராடிட்டே தான் இருக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, போராடிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது காட்டிலும் ஜெயிச்சுட்டே இருக்கலாமே. நான் சொல்வது எத்தனை பேருக்கு புரிகிறது? வாழ்க்கையை ஒரு போராட்டம்னு சொல்கிறது ஒரு வகையில் ஏற்றுக்கொள்கிறோம். என் வாழ்க்கையை ஒரு வெற்றியாக இருக்கக்கூடாதா இல்லையா? நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை என்ன செய்தேன், நம்முடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு
ஸ்தோத்திரம் என்று இருக்கிறது அல்லவா? அப்போ நம்ம பார்க்குற விதம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வேலையில் நான் படுற பாடு அப்படின்னு இருக்கிறது அல்லவா? அது சரி, நீங்கள் சொல்கிற சவால் எனக்கு புரிகிறது. ஆனால் இன்னொரு வசனம் இருக்கிறது அல்லவா? நீ கையிட்டு செய்யும் வேலைகள் எல்லாவற்றையும் உன்னை ஆசீர்வதிக்கும்படிக்கு கர்த்தர் தம்முடைய நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தையே திறக்கிறவர் கூட இருக்கிறாருங்க. நீங்கள் வேலையில் ஜெயிக்க முடியுமா? முடியாதா? பக்கத்தில் பார்த்து கட்டாயம் முடியும் இல்லையா? நீங்கள் பார்க்குறது என் வேலையை பற்றி உனக்கு என்ன தெரியுங்கிற மாதிரி பார்க்கக்கூடாது. நான் சொல்ல விளையும் கொள்ள முடிகிறதா? அவருக்கு தெரியாதுங்க, அவருக்கு தெரியும். அதனால தான் அவர் இவர் மூலமாக சொல்கிறாரு. நான் சொல்கிறது புரிகிறதா? கட்டாயம் ஜெயிக்க முடியும். அதனால் இந்த வேலையை விட்டுட்டு வேறு வேலை பார்க்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். சரி, வேறு வேலை பாருங்கள். அந்த வேலையில் மாத்திரம் நான் சொல்ல விளையும் கொள்ள முடிகிறதா? அந்த வேலையில் என்ன இருக்கிறது? சவால் இருக்கத்தான் செய்கிறது. இல்லை ஊர் மாறினா சரியாயிரு. எந்த ஒரு துபாய் போலான்னு ஐடியாவா? நான் சொல்கிறது விளையும் கொள்ள முடிகிறதா? அங்கேயும் என்ன தான் இருக்கிறது? பிரச்சனை தான் இருக்கிறது. நான் சொல்கிறது புரிந்து கொள்ள முடிகிறதா? எந்த ஊருக்கு போனாலும் பிரச்சனை இருக்கிறது, எந்த இடத்துக்கு போனாலும் பிரச்சனை இருக்கிறது. எல்லா இடங்களிலும் வெற்றி கொடுக்கக்கூடியவர் கூட இருக்கிறார். இதை புரிஞ்சாதான் ஜெயிக்க முடியும். அதனால் விருப்பத்தை உங்களுக்குள்ளே நமக்குள்ளே கொடுக்குற தேவன் மாத்திரம் கிடையாது. விருப்பத்தை செயல்படுத்துவதற்கான ஆளுகை, விடுதலை அவர் நமக்கு தரக்கூடியவராக இருக்கிறார். அப்போது அடிப்படையில் நம்ம கவனிப்போம் என்று சொன்னால், பவுல் சொல்கிற ரொம்ப அற்புதமான வார்த்தை, விருப்பம் இருக்கிறது, நன்மை செய்ய விருப்பம் இருக்கிறது, ஆனால் செய்ய முடியலன்னு சொல்கிறாரு. ஆனால் தீமை செய்யக்கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன் இல்லையா? ஆனால் அதைத்தான் என்ன செஞ்சிட்ருக்கேன், செஞ்சுட்டே இருக்கிறேன். இது எனக்கே என்ன செய்ய மாட்டேங்குது, புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறார். இந்த அவர் சொன்ன கூற்று, கருத்து, அனுபவம் எல்லாருக்கும் பொருந்தக்கூடியதாக இருக்கிறது. பல முறை நான் சொன்னதை நினைப்பூட்டும்படியாக விரும்புகிறேன். இது வயசு கோளாறு இல்லை, இது வயசானாலும் இப்படி தான் இருக்கும், கோளாறாக தான் இருக்கும். இது ஜெயிச்சு தான் ஆகணும் இல்லையா? பாருங்கள், நம்ம வயசு கூடிடுச்சுன்னா இந்த பிரச்சனை வராது. வயசு கூட்டினா இன்னும் காம்ப்ளிகேட் ஆகிரும். ஏன்னா சில நேரத்தில் இல்லையா, பயாலாஜிக்கலி சில விஷயம் வேலை செய்யாமல் போயிடும். வேலை செய்யாமல் போயிடுச்சு அப்படின்னு சொன்னோம்னா முன்ன காட்டிலும் இப்போ ரொம்ப என்ன ஆயிரும், குழப்பங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நீங்கள் கட்டாயம் ஜெயித்தே ஆக வேண்டும். எத்தனை பேர் புரிந்து ஆமீன் என்று சொல்ல முடியும்? ஆகினால கவனித்து பார்க்குறோம். லவ் இருக்கிறது, லஸ்ட் இருக்கிறது இல்லையா? இச்சைன்னு, லஸ்ட்டுன்னா இச்சை இல்லையா, லவ்னா அன்பு. இந்த லவ்ங்கிற வார்த்தையை மறுபடியும் டிஃபைன் பண்ணணும். பைபிள் இருந்து தான் அதை டிஃபைன் பண்ண பழகிக்கொள்ளணும். அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். எப்படி இருக்கிறதுங்க அன்பு? ஃபார் திஸ் இஸ் ஹவு வி நோ வாட் லவ் இஸ். ஹவு கேன் லவ் பி டிஃபைன்டு? அன்பை விளக்கம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பாருங்கள், அதனுடைய செயலாக்கத்தை வைத்து தான் விளக்கம் சொல்ல முடியும் என்பது இன்னொரு முக்கியமான பிரமாணம். மறுபடியும் கவனித்த வசனங்களை நினைவுபடுத்தும்படியாக விரும்புகிறேன். அன்பு என்று சொன்னால் வினைச்சொல் அல்லவா? இட்ஸ் அ வேர்ப். ஃபார் காட் சோ லவ் த வேர்ல்ட் ஹீ கேவ் இருக்கிறது அல்லவா? தம்முடைய சொந்த குமாரனை தந்து இவ்வளவாக உலகத்தில் அன்பு கூர்ந்திருக்கிறார். அன்பு நீடிய பொறுமை உள்ளது, தற்பொழிவை என்ன செய்யாது, நாடாது, அயோக்கியமானதை இல்லையா? வார்த்தைலாம் கொஞ்சம் அழுத்தமாக தான் இருக்கிறது. அன்பு அயோக்கியமானதை என்ன செய்யாது. இப்போ அன்புங்கிற பேரில் எல்லா அயோக்கியத்தனமும் என்ன செய்கிறது, நான் சொல்ல விளங்கிக் கொள்ள முடிகிறதா? அப்போ கவனித்து பார்க்கணும். லஸ்ட் ஒரு புறம் இருக்கிறது. லஸ்ட்னா இச்சைன்னு இருக்கிறோம். அதை குறித்து தான் வாலிபர் கூடுகையில் கவனிக்க முடியாது இருக்கிறோம். ஆனால் ஒரு வகையில் நம்ம எல்லாருமே வாலிபர்கள் தான். நான் சொல்ல விளங்கிக் கொள்ள முடிகிறதா? அப்போ நல்லது தான் சொல்லியிருக்கிறேன். புரிஞ்சுட்டிங்களா? லஸ்ட் இருக்கிறது. லஸ்ட்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ரொம்ப எளிமையாக சொல்லணும் அப்படின்னா, அதாவது வாட் இஸ் ஃபர்பிடன், எது தவறு என்று சொல்லப்படுகிறதோ அதை அடைவதற்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு உத்வேகம். எது தடை பண்ணப்பட்டிருக்கிறதோ அதை அடைவதற்கு மிகப்பெரிய ஒரு உத்வேகம் தான். அதுதான் லஸ்ட்டுன்னு சொல்லலாம் ஒரு வகையில். அன்பு என்று சொல்லும் பொழுது எது அனுமதிக்கப்படுகிறதோ அதை அடைவதற்கான மிகப்பெரிய ஒரு ஆளுகை. நான் சொல்வது எத்தனை பேர் புரிந்து கொள்ள முடியும்? அனுமதிக்கப்பட்டிருக்கிறதை அடைவதற்குண்டான ஒரு மிகப்பெரிய ஆளுகை. ஐ லவ் டு டூ யுவர் வில், ஐ டிலைட் டு டூ யுவர் வில்னு சொல்கிறார். ஆண்டவரே உமக்கு பிரியமானதை செய்ய நான் விரும்புகிறேன் என்று சொல்கிறார். எத்தனை பேருக்கு நான் சொல்வது புரிகிறது? இப்போ நமக்கு என்னென்னா, உனக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன்னா வெறுப்பாக இருக்கிறது இல்லையா? சிலருக்கு அதுதான் வெறுப்பாக இருக்கிறது. ஆனால் அதே சமயத்தில் இது செய்யக்கூடாதுன்னு சொல்லும் பொழுது அதை செய்வதற்கு என்ன இருக்கிறது, மிகப்பெரிய ஒரு உத்வேகம் இருக்கிறது. அப்போ இதில் பாருங்கள், கடந்த வாரத்தில் சொன்ன உதாரணத்தையே சொல்லணும் அப்படின்னு சொன்னோம்னா பாருங்கள், அந்த அம்னேன் இருக்கான் அல்லவா, தாவீதினுடைய மகன் இல்லையா? அவன் லவ் லெட்டர் அனுப்புகிறான், ஐ லவ் யூன்னு அனுப்புகிறான். ஆனால் உண்மையாக அந்த லவ்ங்கிற இடத்துல என்ன தான் போட்டிருக்கணும், ஐ லஸ்ட் யூன்னு தான், ஐ லஸ்ட் ஆஃப்டர் யூன்னு தான் போடணும். அப்படி போட்டால் யார் வருவா பாட்டு பாடிட்டு? நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு புரிகிறது இல்லையா? ஐ லஸ்ட், நான் உன்னை இச்சிக்கிறேன் அப்படின்னு யாருக்காவது லெட்டர் கொடுத்தா
சப்புன்னு ஒன்று கொடுப்பாங்க. நான் சொல்கிறேன், உங்களுக்கு புரிகிறதா? ஆனால் அதே சமயத்தில் நான் உன்னை நேசிக்கிறேன், ஆனால் நேசத்துக்கு இடையில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இல்லையா, மை ஓன் பர்சனல் டெஃபினிஷன் அப்படின்னு எதாவது போடுறாங்களா? நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு புரிகிறது? ஆனால் உண்மை அன்பு அங்கே கிடையாது. அங்கே அன்புக்கு மாற என்ன தான் இருக்கிறது? இச்சை தான் இருக்கிறது. ஆனால் இச்சைன்னு சொன்னோம்னா எச்சைன்னு சொல்லிடுவாங்கங்கிறதுனால இதுதானே உலகம் இல்லையா? நிறைய வார்த்தையெல்லாம் ஞாபகம் வருது நம்ம ஊரில் இருக்கிறதுனால. நான் பயங்கரமான கலைன்னு சொல்லுவாங்க, நீங்கள் தான் கூட்டி சேர்த்துக்கொள்ள வேண்டும். நான் சொல்ல விளையும் கொள்ள முடிகிறதா? அப்போ இச்சை இருக்கிறது, ஆனால் அதுக்கு மாற்று பேர் சொல்கிறாங்க உலகத்தில். என்ன பேர் சொல்லிடுறாங்க அப்படின்னு சொன்னால் அதுதான் அன்பு அப்படிங்கிறான் இல்லையா? நான் சொல்ல விளையும் கொள்ள முடிகிறதா? ஓரின சேர்க்கைன்னு இருக்கிறது, அதெல்லாம் அமெரிக்காவில் பேசினா பிடிச்சி கொண்டு ஜெயிலில் வச்சுருவாங்க. ஆனால் நம்ம ஊரில் பேசலாம் இல்லையா? பாருங்கள், அது இருக்கிறது. ஏன்னா நாங்கள் 2 பேரும் ரொம்ப அன்பாக இருக்கிறோம், நாங்கள் அன்பாக இருக்கிறது உங்களுக்கு என்ன வம்பாக இருக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை பைபிள் அப்படி அதை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லுகிறது. பைபிள் சொன்னால் பைபிள் சொல்கிறதெல்லாம் நாங்கள் ஏற்றுக்கணுமா? நாங்கள் அதையும் தாண்டி நான் சொல்கிறது விளங்கி கொள்ள முடிகிறதா? இந்த உலகத்தில் இருக்கிறதுனால சொல்கிறேன். நான் பல முறை சொன்ன திரும்ப, இதை தாண்டினால் குழியில் தான் விழ வேண்டும். இதுதான் நமக்கு பாதுகாப்பு. எத்தனை பேர் புரிந்து ஆமீன்னு சொல்ல முடியும்? வாலிபன் தன் வழியை எதனால் காத்துக்கொள்வான்? எதனால் சுத்தம் பண்ணுவான்? வார்த்தையின்படி. வார்த்தை ஒரு ஃபென்ஸ் போட்டிருக்கு அப்படின்னு சொன்னோம்னா, இல்லை நான் எட்டி பார்க்குறேன்னாமா கால் வலிக்கிட்டுச்சுன்னா எங்கே விழணும்? நான் சொல்ல விளையும் கொள்ள முடிகிறதா? ஒருவர் சொன்னாராம், எங்களுடைய பிரின்சிபல் அவர்கள் சொன்னது எனக்கு நினைவுக்கு வருகிறது. ஹவு டு வாட் எக்ஸ்டென்ட் கேன் யூ கம் டு த எட்ஜ் ஆஃப் த கிளிஃப்? அதாவது ஒரு மலை சிகரம் இருக்கிறது, அந்த எந்த அளவுக்கு விளிம்புக்கு வரலாம் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கிறோம். எந்த அளவுக்குன்னா வரலாம், பட் இட் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஃபூலிஷ். அது மிகப்பெரிய முட்டாள்தனமாக இருக்கிறோம். நான் சொல்கிற விளையும் கொள்ள முடிகிறதா? ஆகினால தான் இப்போ கவனித்து பார்ப்போம் என்று சொன்னால், இப்போது குன்னூர் போகிறோம், ஊட்டி போகிறோம், சைடில் என்ன போட்டு வச்சுருக்காங்க இல்லையா? பேரிகார்டெலாம் போட்டு வச்சுருக்காங்க அல்லவா? அது எதுக்கு போட்டு வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னோம்னா, பாருங்கள், அதை தாண்டினா என்ன இருக்கிறது? ஒரு ஆபத்து நமக்கு இருக்கிறது என்பதற்காக அதை என்ன செஞ்சுருக்கிறாங்க? போட்டு வச்சுருக்கிறாங்க. இப்போ இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னோம்னா, நீங்கள் என் திறமையை அவமதிக்கிறீங்க, என் ஓட்டக்கூடிய திறமையை நீங்கள் என்ன செய்கிறீங்க? அவமதிக்க. நான் எவ்வளோ சிறப்பாக ஓட்டக்கூடியவன் தெரியுமா? நான் அந்த விளிம்புக்கு வந்தாலும் என்ன செய்ய மாட்டேன், போக மாட்டேன். அந்த அளவுக்கு எனக்கு திறமை இருக்கிறது. இந்த மாதிரி நீங்கள் பேரிகார்டெலாம் போடுறதுனால என்னுடைய திறமையை நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? அவமதிக்கிறீர்கள். உங்கள் திறமை எங்களுக்கு தெரியுமே தனியாக இருக்கும் பொழுது. நான் சொல்கிற விளையும் கொள்ள முடிகிறதா? அப்போ மனுஷன் எப்படியெல்லாம் யோசிக்கிறான் இல்லையா? அதனால தான் திரும்ப சொல்லுகிறேன், இச்சைக்கும் அன்புக்கும் என்ன இருக்கிறது? வித்தியாசம் இருக்கிறது. இச்சை எப்படிப்பட்டது என்று கேட்டால், எது அனுமதிக்கப்படாமல் இருக்கிறதோ அதை அனுபவிக்க வேண்டும் என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு உத்வேகம் இருக்கிறது. ஆனால் இயேசு சொல்லுகிறார், அவருடைய சித்தம் செய்வதே எனக்கு என்னவாக இருக்கிறது. போச்சனமா இப்போ நமக்கு நாமே உண்மையாக இருப்போம் என்று சொன்னால், நம்ம எது உந்தி தள்ளுகிறது என்பது நமக்கு நன்றாக தெரியும். நான் சொல்வதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். இப்போ யாரையும் நம்ம குற்றப்படுத்துறது நம்முடைய வேலையே கிடையாது. ஏற்கனவே பிரச்சனை நமக்குள்ளே என்ன செய்கிறது இருக்கிறது. எது நம்மளை ஃபோர்ஸ் பண்ணுது, எதை நம்மளை உந்தி தள்ளுது? ஜெபம் பண்ணுறது ரொம்ப உந்தி தள்ளக்கூடிய விஷயமா இருக்கிறதா? பைபிள் வாசிக்கிறது ரொம்ப உந்தி தள்ளக்கூடிய விஷயமா இருக்கிறதா? அல்லது இதுதான் நமக்கு ஈர்க்கக்கூடியதாக இருக்கிறதா? இதை பக்கத்தில் யாரையும் நம்ம பார்க்கணுன்னு அவசியமே கிடையாது, நம்மளையே நம்ம பார்த்துக்க வேண்டியதுதான். நான் சொல்கிற விளையும் கொள்ள முடிகிறதா? இதுதான் எனக்கு பிரச்சனைன்னு ஒத்துக்கொண்டாதான் ஜெயிக்கவே முடியும். சொல்லுங்கள், இதுதான் எனக்கு பிரச்சனைன்னு ஒத்துக்கொண்டாதான் ஜெயிக்கவே முடியும். ஒருத்தருக்கு பிரச்சனை இருக்கிறது, வியாதி இருக்கிறது, டாக்டர்கிட்ட போங்க அப்படின்னு சொன்னோம்னா, யார் சொன்னால் எனக்கு பிரச்சனை இருக்குதுன்னு அப்படின்னு ஒரு நாள் மயங்கி விழுந்தால் தான் 108 கொண்டு போக முடியும். நான் சொல்ல விளங்கி கொள்ள முடிகிறதா? இப்படியெல்லாம் உதாரணப்படுத்தணுமா? ஆமாம், அப்போ தான் விளங்கி கொள்வாங்க. அது வரைக்கும் அவன் என்ன சொல்லுவான்? என்கிட்ட எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு சொல்லுவான். ஆனால் உண்மை என்னவென்று கேட்டால், பிரச்சனை இருக்கிறது. வார்த்தையினால தான் ஆளுகை வரக்கூடியது. அதாவது இணைந்து சொல்ல முடியாது இருக்கும். எதனால தான் ஆளுகை வரக்கூடியது? மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னோம்னா, ஜோம் பண்ணால் சரியாயிரும். ஜோம் பண்ணால் கட்டாயம் சரியாகுங்க. நீங்கள் ஜோம் பண்ணால் என்ன தெரியுமா அவர் சொல்லுவார்? நான் என்ன எழுதி கொடுத்துருக்கேனோ அதை போய் வாசிச்சினால இதை எப்படி ஜெயிக்கணும்னு கற்றுக்கலாம். நான் சொல்ல விளையும் கொள்ள முடிகிறதா? இப்போ ஒருத்தர் கேட்குறாங்களவா, இந்த பரிசேயர் சதுசேயர் 2 பேரும் ரொம்ப கற்பனையில்தான் ரொம்ப பெரிய ஆட்கள். அவங்க கதை ஒன்று சொல்கிறாங்க இல்லையா? பயங்கரமாக உட்காந்து யோசிச்சிருப்பாங்க போல். ஒரு ஆள் இருந்தார், பிற்பாடு அவங்க கல்யாணம் ஆச்சு இல்லையா? அப்புறம் அவர் செத்து போயிட்டார். அவருக்கு 6 தம்பி இருந்தாங்க. நம்ம ஊரில் 5, இது 7 வரைக்கும் போயிருக்கிறது. நான் சொல்ல விளையும் கொள்ள முடிகிறதா?
7 பேரும் கல்யாணம் பண்ணாங்க, 7 பேரும் செத்து போயிட்டாங்க. உயிர்த்தல்ல இவங்க யாருக்கு யார்? ஆஹா, என்ன ரூம் போட்டு யோசிக்கிறாங்கன்னு ஒரு காலத்தில் சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி யோசிச்சிருக்காங்க. சிம்பிளாக எப்படி தெரியுமா பதில் சொன்னார்? நீங்கள் வாசிக்கவில்லையா? நீங்கள் வாசிச்சிருந்தீங்கன்னா இந்த எண்ணமே உங்களுக்கு வந்திருக்காது. இப்போ நிறைய கற்பனைக்கு என்ன காரணம் சொல்லுங்கள்? என்ன காரணம்? இப்படி ஆகிட்டான், அப்படி ஆகிட்டான், பரவாயில்லையே, நல்லா யோசிக்கலைங்க. வசனம் தெரிஞ்சிருந்தா எப்படி ஆனாலும் கர்த்தர் கூட இருக்கிறார். எத்தனை பேர் புரிந்தாமேன்னு சொல்ல முடியும் இல்லையா? பவுல் அதான்னு சொல்கிறாரு, மரணத்தினாலாகிலும் ஜீவனத்தினாலாகிலும் கிறிஸ்து என் சரீரத்தில் மகிமைப்படுவார் என்கின்ற என் நம்பிக்கைக்கு தக்கதாக அப்படி ஆகும். கிறிஸ்து எனக்கு ஜீவன். குழப்பமே இல்லையா? அப்போ அவருக்கு சவாலே இல்லையா வந்திருக்கிறது இல்லையா? இனி தப்பி பிழைப்போம் என்கின்ற நம்பிக்கையே எங்களை விட்டு போய்விட்டது. அப்படிப்பட்ட நிலைமையில் நாங்கள் எங்களை நம்பாமல் மரித்தோரை உயிரோடு எழுப்பக்கூடிய அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கும்படிக்கு தப்ப வைக்கிறார், இனிமேலும் தப்ப வைப்பார். அப்போ இன்றைக்கி நம்ம நிறைய குழப்பமாக இருக்குங்க அப்படின்னு சொல்கிறது நான் புரிஞ்சுக்கிறேன். நீங்கள் குழப்பத்தை ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரே வழி தான் இருக்கிறது. வாசிக்கவில்லையா சொல்லுங்கள், என்ன செய்யலையா? பக்கத்துல பார்த்து அன்பாய் கேளுங்கள். வாசிக்கலீங்களா இல்லையா? கல்யாணம் எப்போ? பத்திரிக்கை வாசிச்சிங்களா? எந்த மண்டபத்தில் பத்திரிக்கை வாசிச்சிங்களா? என்ன டைமு? பத்திரிக்கையில் வாசிச்சிங்களா? பத்திரிக்கையே எனக்கு கொடுக்கல, அதுதான் பாயிண்ட். ஆனால் இன்றைக்கி எல்லாத்துக்கும் கொடுத்துருக்கேன், எல்லார் கையிலையும் பைபிள் இருக்கேன். பயமாக இருக்குது. வாசிச்சிங்களா? கவலையாக இருக்குது. வாசிச்சிங்களா? இந்த பிள்ளைங்களை வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. யார் பெற்ற பிள்ளையோ இல்லையே, நம்ம பிள்ளைங்க தானே இல்லையா? வாசிச்சிங்களா? அப்போது ஆளுகை எங்கிருந்து வருகிறது சொல்லுங்கள், எங்கிருந்து வருகிறது? வார்த்தையில். அப்போ உலகத்தினுடைய ஃப்ரீடம் எப்படி இருக்குன்னு சொன்னோம்னா, நான் என்ன வேணால் செய்வேன், எப்படி வேணால் செய்வேன். வார்த்தை தரக்கூடிய அற்புதமான ஆளுகை என்னவென்று சொன்னால், செய்ய வேண்டியதை செய்வதற்கான மிகப்பெரிய ஒரு விடுதலை. எல்லாரும் இணைந்து சொல்ல முடியாது இருக்கிறோம். செய்ய வேண்டியதை செய்வதற்கான மிகப்பெரிய விடுதலை. இதுதான் ரொம்ப உபதேச சம்பந்தமான அற்புதமான விஷயம் இல்லையா? ஃப்ரீடம் இன் கிரைஸ்ட். ரோமர் 8வது அதிகாரம் 1-2 வசனங்களை நீங்கள் மனதில் வைப்பது நல்லது. கலாத்தியர் 5வது அதிகாரம் 1ஆம் வசனம், இதெல்லாம் 2 நீங்கள் மனதில் வைப்பது நல்லது. சுயாதீனத்திற்கென்றே கிறிஸ்து நமக்கு ஏற்படுத்தி இருக்கிற சுயாதீன நிலைமைன்னு இருக்கிறோம். இட் இஸ் ஃபார் ஃப்ரீடம் தட் கிரைஸ்ட் ஹஸ் செட் அஸ் ஃப்ரீ என்று அந்த வசனம். ஏன் வாசிச்சிடலாமே? சிலர் இதை ஒரு வேளை நீங்கள் வாசிச்சிருக்கலாம், ஆனால் மறுபடியும் வாசிப்பது தவறாது. கலாத்தியர் நிருபம் 5வது அதிகாரம் வாசிக்கணும். இது எப்படிப்பட்ட விடுதலை என்று கேட்டால், செய்ய வேண்டியதை செய்வதற்கான ஆளுகை. எல்லாரும் இணைந்து சொல்ல வேண்டும். செய்ய வேண்டியதை செய்வதற்கான. ஏன் சொல்கிறேன்? நீங்கள் எடுக்கிறதுக்குள்ளே இன்னொரு வசனத்தையும் அறிக்கை பண்ணிக்கலாமே. நான் சொல்ல வேலையும் கொள்ள முடிகிறதா? சொல்லுங்கள். செய்ய வேண்டியதை செய்வதற்கான. ஆமாம், இப்போ குடும்ப பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறதெல்லாம் அது நீங்கள் தானே செய்யணும். வேலை பொறுப்பு இருக்கிறது நீங்கள் தான் செய்யணும் இல்லையா? உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் எடுக்கக்கூடிய தீர்மானம் நீங்கள் தான் எடுக்கணும். இன்னொருத்தர் எடுப்பதற்கு வாய்ப்பில்லை. அப்படியே அவங்க எடுத்தாங்கன்னா உங்களை மையப்படுத்தி எடுப்பாங்களா? இல்லை, அவங்கள மையப்படுத்தி தானே செய்வாங்க. இப்படிப்பட்ட ஒரு உலகத்தில் நீங்கள் செய்ய வேண்டியதை செய்வதற்கான சுதந்திரத்தையும் ஆளுகையையும் இயேசு உங்களுக்கு தரக்கூடியவராக இருக்கிறார், வாசிக்கும்படியாக இருக்கிறோம். ஆனபடியினாலே இல்லையா? அதாவது ஒரு நிமிஷம், 4வது அதிகாரம் 31 வாசிச்சுட்டு அப்புறம் வாசித்தோம்னா நல்ல. ஆனபடினாலன்னு இதனாலன்னு இருக்கிறது அல்லவா? எதனால இப்படி இருக்க சகோதரரே, நாம் அடிமையானவர்களுக்கு பிள்ளைகளாக இராமல் சுயாதீனம் உள்ளவர்களுக்கு என்னவாக இருக்கிறோம்? நாம் பிறக்கும்போது அடிமையாக பிறக்கலை இல்லையா? ஒருவன் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது அல்லவா? அவர்கள் மனுஷனுடைய சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனால் பிறந்திருக்கிறார்கள். தேவனால் பிறந்த எதுவும் உலகத்தை ஜெயிக்கும். அப்படி பிறந்தவர்கள் தான் நாம். ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியதை நீங்கள் செய்வதற்கான ஆளுகை கர்த்தர் உங்களுக்கு அருளக்கூடியவராக இருக்கிறார். இப்பொழுது வாசிக்க வேண்டும். ஆனபடினால நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்திற்கு உட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலேயே மறுபடியும் போய் மாட்டிக்காதீங்க, மறுபடியும் போய் அகப்படாதீங்க. உங்களுக்கு ஒரு ஃப்ரீடம் கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. இந்த ஃப்ரீடம் இல்லையா, இந்த சுயாதீனம் எப்படிப்பட்டது என்று கேட்டால், மறுபடியும் ஆங்கிலத்தில் சொல்லும்படியாக விரும்புகிறேன். ஃப்ரீ நாட் டு சின் அண்ட் ஃப்ரீ டு டூ த வில் ஆஃப் காட். இந்த சுதந்திரத்தில் 2 கோணம் இருக்கிறது. எப்படி நாணயத்துக்கு 2 பக்கம் இருக்கிறதோ அதுபோல்
ஒரு சுதந்திரம் என்னவென்றால் பாவம் செய்யாமல் இருப்பதற்கு சுதந்திரம் கொடுத்திருக்கிறார். சொல்லுங்கள், பாவம் செய்யாமல் இருப்பதற்கு சுதந்திரம். ரெண்டாவது சுதந்திரம் எப்படி இருக்குது என்று கேட்டால் சித்தம் செய்வதற்கு சுதந்திரம். ரெண்டுக்கும் தொடர்பு இருக்கிறது. நீங்கள் புரிந்து கொள்ள, நான் புரிந்து கொள்ள ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். முதலாவது சுதந்திரம் எப்படி இருக்குன்னு கேட்டோம்னா ஃப்ரீ நாட் டு சென். சொல்லுங்கள், எல்லாரும் இணைந்துலாம், பாவம் செய்யாமல் இருப்பதற்கு சுதந்திரம். பவுல் சொல்கிறது மறுபடியும் ஞாபகம் வச்சுக்கணும் இல்லையா? நான் செய்யக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன், ஆனால் அதைத்தான் செய்கிறேன். கிறிஸ்து எப்படி அந்த சுயாதீனத்தை கொண்டு வர்றார் என்று கேட்டால், நீங்கள் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களவா, அதை செய்யாமல் இருப்பதற்கான ஆளுகை. சொல்லுங்கள், அதை செய்யாமல் இருப்பதற்கான ஆளுகை இல்லையா? இது எப்படி வேலை செய்யுதுங்கிறத நம்ம பிழைக்கணும். யூத் மீட்டிங்கில் அதை குறித்து இன்னும் விளக்கமாக சொல்லும்படியாக இருக்கிறோம். இதை நம்ம புரிஞ்சுக்கல அப்படின்னு சொன்னோம்னா என்ன நிலை நம்முடைய வாழ்க்கையில் வரும்னா, நான் என்னங்க பண்ணுறது, என்னால் முடியல, நான் என்ன பண்ணுறதுங்க, என்னால் நான் என்ன வேணும்னா செஞ்சிட்ருக்கேன் அப்படி சொல்லுவாங்க. இப்போ கேட்டிருக்கீங்களா? நான் என்ன வேணும்னா செய்கிறேன், என்னால் முடியலன்னு தானே இப்படி இந்த மாதிரி செய்கிறேன். அப்போது அவர் முடியாதவர்கிட்ட போய் நீங்கள் என்ன சொல்ல முடியும்? நான் சொல்கிற கேள்வி நீங்கள் என்னோட சிந்திக்க வேண்டாம். அவர் சொல்கிறாரு, என்னால் முடியலைங்க, அதனால்தான் நான் செய்கிறேன்னு சொல்கிறார். அவர்கிட்ட நீங்கள் என்ன ஆலோசனை சொல்ல முடியும்? ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லுவீங்க. அவர் என்ன தெரியுமா சொல்கிறாரு? நான் என்ன ட்ரை பண்ணலன்னு நினைக்கிறீங்களான்னு கேட்பார். நான் ட்ரை பண்ணேன்னு சொல்கிறார். ட்ரை பண்ணி என்னால் முடியலங்கிறதுனால தான் நான் இப்படி செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். அவருக்கு என்ன ஆலோசனை தர முடியும்? சரி, என்னமோ பண்ணிட்டு போன்னு சொல்லுவீங்க. அவன் என்னமோ பண்ணிட்டு போன்னு சொல்லும் பொழுது அவன் என்னமோ பண்ணுவான். அது அவனுக்கு ஆபத்தாக முடியும். இதை இன்னும் காம்ப்ளிகேட் பண்ணணும்னா, அவர் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கிறாருன்னு என்ன பண்ணுவீங்க? இப்போ சிந்திக்கிறீர்களா? யாரோ மூணாம் தாள்னு சொன்னோம்னா என்ன பண்ணுறது, அவன் தலையெழுத்து அப்படி இருக்குதுன்ட்டு நெட்டை எடுத்துகிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். ஆனால் குடும்பத்தில் இருக்கிற ஆளாக இருக்கிறார். நான் பண்ணக்கூடாது தான் நினைக்கிறேன்னு சொல்கிறார். ஆனால் என்ன பண்ணுறது, என்னால் முடியல, நான் அதை பண்ண வேண்டியதாக இருக்கிறது, சிஸ்டம் அப்படி ஆயிடுச்சு, சரீரம் அப்படி அடிமைத்தனத்துக்குள்ளே வந்துடுச்சு அப்படின்னு ஒரு நபர் சொல்லும் பொழுது அவருக்கு நீங்கள் எப்படி உதவி செய்ய முடியும்? நீங்கள் செய்ய முடியாதுங்க, கிறிஸ்து தான் செய்ய முடியும். அவர் யார் மூலம் எப்படி செய்ய போகிறார் என்பது தான் நம்ம இன்றைக்கி கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம். இந்த அடிமைத்தனத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறுபடியும் அந்த வசனத்தை திரும்ப வாசிப்பது ரொம்ப அற்புதமான வார்த்தை, இணைந்து வாசிக்கும்படியாக இருக்கும். ஆனபடினாலே நீங்கள் மறுபடியும்னா என்ன அர்த்தம்? ஏற்கனவே அங்கே தான் இருந்தோம், அங்கேருந்து கர்த்தர் நம்ம என்ன செஞ்சுருக்கிறாரு, மீட்டு கொண்டு வந்திருக்கிறாரு சித்தம் செய்வதற்காக. ஆனால் மறுபடியும் போய் சிக்கிக்காதீங்கன்னு சொல்கிறார். மறுபடியும் போய் என்ன செய்ய வேண்டாம், சிக்கிக்காதீங்க. இப்போ மறுபடியும் வாசிப்போம். ஆனபடினால நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்திற்கு கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையில் அப்போ நமக்கு ஒரு ஃப்ரீடம் கொடுத்துருக்கிறார். என்ன ஃப்ரீடம் கொடுத்துருக்கிறாருன்னு சொன்னால், இன்றைக்கி சர்ச்சுக்கு நீங்கள் வருவதற்கும் சுதந்திரம் இருக்கிறது, வராமல் இருப்பதற்கும் சுதந்திரம் இருக்கிறது. நீங்கள் எந்த சுதந்திரத்தை பயன்படுத்திட்டீங்க? இதே மாதிரி தான் எளிமைப்படுத்துகிறேன், பாவம் செய்வதற்கும் சுதந்திரம் இருக்கிறது, செய்யாமல் இருப்பதற்கும். அது வரும்பொழுது நமக்கு ஏன் கஷ்டமாக இருக்குது? நான் சொல்வது எத்தனை பேருக்கு புரிகிறது? இதை புரிஞ்சுக்கிறீங்களா இல்லையா? இப்போ மறுபடியும் சொல்கிறேன், இன்றைக்கி ஆலயத்துக்கு வருவதற்கு உங்களுக்கு சுதந்திரம் இருக்கிறது, வராமல் இருப்பதற்கும். இப்போ நீங்கள் வரலன்னு சொன்னால் நாங்கள் என்ன பண்ண முடியும்? இல்லையா, லேட்டாக கீழே தான் உட்காருவேன்னு சொன்னால் என்ன பண்ண முடியும்? நான் சொல்கிறது விலையும் கொள்ள முடிகிறதா? நீங்கள் என்னமோ பேசிக்கோங்க, நான் கேட்க மாட்டேன்னு உட்காந்து என்ன பண்ண முடியும்? இல்லையா, கண்ணை மூடி தான் என்னால் கேட்க முடியும்னு ஒருத்தர் சொல்கிறாரு. நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? ஒன்றுமே பண்ண முடியாது இல்லையா? ஆனால் இது உங்கள் தனி மனிதனுடைய சுதந்திரம். ஆனால் இதை எதுக்கு பயன்படுத்துகிறீங்கிறதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். கண்ணை மூடி தான் என்னால் கேட்க முடியும்னு சொல்கிறவர், கண்ணை திறந்தும் என்னால் கேட்க முடியும்னு சொல்ல முடியுமா முடியாதா? ஆனால் கண்ணை திறந்தா கேட்கணுங்கிறக்காக தான் நான் சொல்வது. கொஞ்சம் பேர் தான் புரிஞ்சிருக்கிறீங்க நான் என்ன சொல்ல வந்தேன், விளங்கிட்டீங்களா? இப்போ சுதந்திரம் இருக்கிறது. எந்த மாதிரி சுதந்திரம்? கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கக்கூடிய சுதந்திரம் எப்படிப்பட்டது என்று கேட்டால், பாவம் செய்யாமல் இருப்பதற்கும் சுதந்திரம் இருக்கிறது, சித்தம் செய்வதற்கும் சுதந்திரம் இருக்கிறது. எத்தனை பேர் புரிந்தாமேன்னு சொல்ல முடியும்? ரோமர் 7 பாவம் செய்யறதுக்கு சுதந்திரம் இருந்துச்சு, சித்தம் செய்வதற்கு முடியலன்னு சொன்னார். நிர்பந்தமான ஒரு மனுஷன், யார் இந்த மரண சரீரத்தினின்று என்னை விடுதலை செய்ய முடியும்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு
எத்தனை பேர் புரிந்தாமே? அதனால் நீங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணணும்னு அவசியம் இல்லை. சொல்லுங்க, நீங்கள் போராடணும், கஷ்டப்படணும்னு கஷ்டத்தில் தான் இருக்கிறோம். ஆனால் அதே நிலையில் இருக்கணும், விமோச்சனம் இல்லைன்னு சொல்வதற்கு வாய்ப்பே இல்லை. குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே. இதை கிறிஸ்தவர்களுக்கு என்று சொல்லும் பொழுது இந்த கண்ணோட்டத்தையும் கவனிப்பது ரொம்ப ரொம்ப அவசியம். பவுல் சொல்கிறார், நீங்கள் மறுபடியும் போய் மாட்டிக்காதீங்கன்னு சொல்கிறார். சொல்லுங்க, நீங்கள் மறுபடியும் போய் மாட்டிக்காதீங்க. அதுக்கு என்ன சுதந்திரம் கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு பாருங்கள். 1 கொரிந்தியர் 6வது அதிகாரத்தில் நீங்கள் கவனிப்பீர்கள் என்று சொன்னால், இப்போ நிறைய விதங்களில் அடிமைத்தனம் பல விதங்களில் வேலை செய்கிறத நம்ம கவனிக்கிறோம். வெறும் போதைப் பொருள் மாத்திரம் கிடையாது. வாட் எவர் இஸ் ஃபர்பிடன், எதெல்லாம் அனுமதிக்கப்படாமல் இருக்கிறதோ அதை அடைவதற்கான மிகப்பெரிய ஒரு இச்சை இருக்கிறது, ஸ்ட்ராங் டிசையர் இல்லையா? அதை இன்னொரு கோணம் ரொம்ப எளிமைப்படுத்தும்படியாக விரும்புகிறேன். ஐஸ்வர்யவானாக பிரயாசப்படாதே, உன் சுய புத்தியின் மேல் என்ன செய்யாதே, சாயாதேன்னு சொல்கிறார். ஐஸ்வர்யவானாக விரும்புகிறவர்கள் அநேக வேதனைகளினாலே தங்களை உருவ குத்தி கொள்கிறார்கள். நீ அது போக வேண்டாம், அடைய முயற்சி பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லுகிறார். உலகம் என்ன சொல்லுகிறது என்று கேட்டால், இஃப் யூ ஆர் born poor that is not your problem, but if you die poor that is your problem. உலகத்தில் எப்படி சொல்கிறாங்க, நீங்கள் பிறக்கும்போது ஏழையாக இருந்தால் அது உங்கள் பிரச்சனை இல்லை, ஆனால் சாகும்போதும் ஏழையாக இருந்தால் அது யார் பிரச்சனை அப்படின்னு என்ன சொல்ல வர்றாங்க, நீங்கள் தான் அதை அடையணும், நீங்கள் தான் முயற்சி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறான். பைபிள் சொல்லிட்டு அப்படி போகாதன்னு சொல்லியிருக்கிறார், உன் சுய புத்தியின் மேல். அப்போ அதான் எப்படிங்க எனக்கு வரும், அது வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பைபிளில் மறுபடியும் இருக்கிறது. கனமும் ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே உண்டா இருக்கிறது, தேவரீர் சகலவற்றையும் ஆளுகை செய்கிறவர் இல்லையா, எவரையும் உயர்த்தவும் கனப்படுத்தவும் உங்களுடைய கரத்தினால். அப்போ சும்மா உட்காந்துட்டு இருந்தால் வந்துடுமா அப்படின்னு அடுத்த கேள்வி இருக்கிறது. உங்களை யார் சும்மா உட்காரணும்னு பைபிள் சொல்லுகிறதா? இல்லையே. பைபிள் என்ன சொல்லுகிறது, வேலை செய்யாதவன் சாப்பிடாமல் இருக்க கடவன் இருக்கிறதல்லவா. அப்போ பைபிள் எதை முக்கியப்படுத்துகிறது, வேலை செய்யணும்னு சொல்லி. என்ன வேலை செய்யணும்னு சொல்லியிருக்கிறது, மறுபடியும் பைபிள் இருக்கிறது, அவனவன் தான் தான் பெற்ற வரத்தின்படியே. அப்போ எல்லாருக்கும் கர்த்தர் வரம் கொடுத்துருக்கிறார். வரம் கொடுத்திருப்பார் என்று சொன்னால் கட்டாயம் வாய்ப்பு கொடுப்பார். வாய்ப்பு கொடுப்பார் என்று சொன்னால் கட்டாயம் வாய்க்க பண்ணுவார். நீங்கள் வளமாகத்தான் இருப்பீர்கள் சத்திய ரீதியாக. நான் சொல்ல விளையும் கொள்ள முடிகிறதா? அப்போது பைபிள் ஒன்றும் இரலவெண்ட் கிடையாது. பைபிள் இட்ஸ் ஆல்வேஸ் எ ஸ்டெப் அஹெட். பாருங்கள், உலகத்தினுடைய தத்துவத்துக்கு முன்பாகவே வேதம் ரொம்ப நிறைவுள்ளதாக இருக்கிறது. ஆகையினால தான் நீங்களும் நானும் வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம். சமாதானம்னு என்ன அர்த்தம், இருக்க வேண்டியவைகள் எல்லாம் இருக்க வேண்டிய விதமாக இருப்பதுக்கு பேர்தான் சமாதானம். அதை செய்யக்கூடியவர் தான் சமாதான காரணர். அவருடைய பேர் தான் இயேசு. புரிந்தவர்கள் கை வைத்து ஆமேன் என்று சொல்லவன். அப்போ கவனித்து பாருங்கள், மறுபடியும் போய் சிக்கிக்காதீங்கன்னு சொல்கிறாரு. ஃப்ரீடம் கொடுத்துருக்கிறார். தீமை செய்யாமல் இருப்பதற்கும் சுதந்திரம் கொடுத்துருக்கிறாரு, நன்மை செய்வதற்கும் என்ன கொடுத்துருக்கிறாரு, சுதந்திரம் கொடுத்துருக்கிறாரு. இதை எப்படி நம்ம கையாள வேண்டும் என்று கேட்டால் 1 கொரிந்தியர் 6வது அதிகாரத்தில் நாம் வாசிப்போம் என்று சொன்னால் 12ஆம் வசனம். இப்போ கிறிஸ்தவர்களுக்கு இது நிறைய கேள்வி இருக்கிறது அல்லவா. நம்ம எல்லாருக்கும் பல கேள்விகள் பல சூழ்நிலைகளில் வரக்கூடியதாக இருக்கிறது. 12ஆம் வசனத்தை வாசிப்போம் என்று சொன்னால், எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் எனக்கு ரொம்ப இல்லையா ஃப்ரீடம் இன் கிரைஸ்ட். இல்லை நிறைய பேர் என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா, கிறிஸ்துவுக்குள்ளே போயிட்டோம்னா ஃப்ரீடமே இருக்காது அப்படின்னு ஒருவர் விதமாக கேள்விப்பட்டேன். ஒரு ஸ்டோரி தான். ஒருவர் ஞான ஸ்நானம் எடுக்கலாமே அப்படின்னு சொன்னோம்னா அவர் சொல்ல, இன்னும் ஒரு வருஷம் டைம் கொடுங்க அப்புறம் எடுத்துக்கிறேன்னு சொல்கிறார். ஏன் 1 வருஷம் டைம் கேட்குறாரு அப்படின்னா, இன்னும் சில விஷயங்கள்லாம் அனுபவிக்க வேண்டியது இருக்குது. அதெல்லாம் அனுபவித்ததுக்கப்புறம் ஞானஸ்நானம். அப்போ அவங்களுடைய கருத்து எப்படி இருக்குன்னு சொன்னோம்னா, ஞானஸ்நானம் எடுத்துட்டிங்கன்னா வாழ்க்கையில் சந்தோஷமே என்ன செய்யாது, வராதுங்கிற மாதிரி. இன்னொரு கதை கேள்விப்பட்டேன், எல்லாம் கதை தான் இல்லையா. ஒருவர் ஞானஸ்நானம் கொடுக்கும்போது கையை மாத்திரம் அப்படியே வச்சுக்கிட்டாராம்மா. பாஸ்டர் முக்க போனால் உடவே மாட்டேங்கிறார். ஏன்னா நான் சொல்கிறது விலையும் கொள்ள முடிகிறதா, ஏன்னா இது எடுத்தால் அதை விடணும்னு நினைக்கிறான் இல்லையா. நான் சொல்கிறேன், பவுல் சொல்கிறது, முதல் வசனத்தை மாத்திரம் வாசிச்சிங்கன்னா என்ன வேணாலும் செய்யலான்னு தோணும் இல்லையா. ஆனால் நீங்கள் முழுவதும் வாசிப்பது நல்லது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு இந்த அதிகாரம் யார் கொடுத்துருக்கிறா, கிறிஸ்து கொடுத்துருக்கிறார். ஆனால் அடுத்த வார்த்தை என்ன சொல்கிறாரு, ஆகிலும் எல்லாம் எனக்கு தகுதியாயிராதுன்னு சொல்கிறார்.
அப்போது எனக்கு என்ன தகுதியோ, எனக்கு எது சரியானதோ, எனக்கு எது ஆரோக்கியமானதோ அதை அனுபவிப்பதற்கு கர்த்தர் எனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் புரிந்து ஆமேன்னு சொல்ல முடியும்? ஆங்கில வார்த்தை ரொம்ப அற்புதமாக இருக்கிறது இல்லையா? ஆல் திங்ஸ் இஸ் பெர்மிசபிள், ஐ ஹாவ் தி அத்தாரிட்டி டு என்ஜாய். இல்லையா? எனக்கு ஐ ஹாவ் த ரைட்டுன்னு சொல்கிறேன். எப்படி இருக்கிறது என்று கேட்டால், இதை இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இட் இஸ் லா பட் நாட் எவ்ரி திங் இஸ் ஹெல்ப்ஃபுல்னு சொல்கிறார். அதாவது இட் இஸ் லாஃபுல் பட் இட் இஸ் நாட் ஹெல்ப்ஃபுல்னு சொல்கிறார். உதாரணத்தை விலைக்கு சொல்வது அவசியம். எல்லாவற்றையுமே அனுபவிக்க எனக்கு என்ன இருக்கிறது? அதிகாரம் இருக்கிறது. சிலரெல்லாம் இதை ஒரு பெரிய டிபேட்டிங்காக வச்சுருப்பாங்க. என்ன அப்படின்னா, கிறிஸ்தவர்கள் குடிக்கலாமா, கிறிஸ்தவர்கள் அதை பண்ணலாமா, கிறிஸ்தவர்கள் இதை பண்ணலாமான்னு ஒரு பெரிய கேள்வி இல்லையா? நான் சொல்கிறேன், பைபிள் ரொம்ப அற்புதமாக போதிக்கிறது. பண்ணலாம், பட் அது உங்களுக்கு தகுதியாக இருக்குமான்னு என்ன செய்யணும்? பார்க்கணும். எந்த தகுதி அப்படின்னு சொன்னால், ஆஸ் அ சைல்ட் ஆஃப் காட், நீங்கள் ஒரு தேவ மனிதனாக இருக்கும் பொழுது அது உங்களுக்கு தகுதியாக இருக்குமா இல்லையா? குடிக்கிறதுல என்ன தப்பு? ஆல்கஹால் இட் இஸ் அலவுட், இட் இஸ் லீகல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், சட்டம் அதை அனுமதிக்கிறது இல்லையா? 18 வயசுக்கு மேலே இருந்தால் உதாரணத்திற்கு சட்டம் இதை அனுமதிக்கிறது. சத்தியம் இதை அனுமதிக்கிறது இல்லை. சொல்லுங்கள், சட்டம் அனுமதிக்கிறது. நீங்கள் எப்படி நான் சட்டத்தை கடைபிடிக்கக்கூடிய, கரெக்டு தான். உங்களுக்கு சட்டம், உலகத்தில் இந்த ஊருக்கு ஒரு சட்டம் இருக்கிறது, ஆனால் உங்களுக்கு எனக்கு சத்தியம் இருக்கிறது. சட்டம் உங்களை விடுதலை செய்யாது, சத்தியம்தான் உங்களை விடுதலை செய்யும். அதனால் மீண்டும் அடிமைத்தனத்துக்கு போய் மாட்டிக்கொள்ளாமல் இருப்பதற்கு சட்டத்தை சாதகமாக பயன்படுத்தாமல் சத்தியத்தை சார்ந்து கொள்வது தான் வெற்றி தரும். எத்தனை பேர் புரிந்தாமேன்னு சொல்ல முடியும்? கிறிஸ்தவங்க சினிமா பார்க்கலாமா? அது ஒரு பெரிய கேள்வி இல்லையா? பரலோகத்துக்கு போனால் நான் ஆண்டவர் கேட்கணுன்னு இருக்கிறேன், போகவே மாட்டேன். நான் சொல்ல விளங்கொள்ள முடிகிறதா? சினிமா பார்க்கலாமா அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி. பார்க்கலாமா பார்க்கக்கூடாதாங்கிறத காட்டிலும் அதை பார்க்குறதுனால உங்களுக்கு என்ன ஆகுங்கிறத தான் நீங்கள் கவனிக்கணும் அல்லவா இல்லையா? ஒரு ஊழியர் சொன்னார், ரொம்ப வருஷம் ரொம்ப அற்புதமாக பேசக்கூடிய தேவ மனுஷன். அவர் சொன்னார், நீங்கள் போகிறக்கு முன்னாடி குடும்பமாக ஒரு படத்துக்கு போகிறீங்க, போகிறக்கு முன்னாடி கை கோத்து ஜெபம் பண்ணுங்க என்ன சொல்கிறார். என்ன ஜெபம் பண்ணோம்? ஆண்டவரே, நாங்கள் இந்த படத்தை நாங்கள் பார்க்க போகிறோம், அதன் மூலமாக நீர் எங்களோடு என்ன செய்ய வேண்டும்? பேச வேண்டும். எங்கள் பக்தி குடும்பம் பக்தி விருத்தி அடையும்படி கதாநாயகனை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் இல்லையா? கதாநாயகி நீர் ஆசீர்வதிக்க வேண்டும். அவர்கள் ஆடும் பொழுது எங்கள் வாழ்க்கை ஆட்டங்காணாமல் இப்படி ஜெபம் பண்ணிட்டு போய் பாருங்க அப்படின்னு சொல்கிறார். நீரும் எங்களோடு கூட வந்து எங்களை விட்டு விலகாமலும் எங்களை பண்ண முடியுமா? பார்க்கக்கூடாதுன்னு பைபிளில் போட்டிருக்கா? எப்படி பார்க்கக்கூடாதுன்னு பைபிளில் போட்டிருக்கா அப்படின்னு கேட்பாங்க. பெரியவருக்கு ஞானி, பைபிளில் போட்டிருக்கிறதெல்லாம் இவர் செஞ்சிருவார். நான் சொல்ல விளங்கி கொள்ள முடிகிறது தான். அவர் பைபிளில் போட்டிருந்தோம் நான் பண்ண மாட்டேங்க. பைபிள்லேயே என்ன செய்யலை, எல்லாம் போட்டிருக்குங்க. பைபிளில் எல்லாம் ரொம்ப ஞானமுள்ள ஒரு புஸ்தகம். வேதம் குறைவற்றது. சொல்லுங்கள், வேதம் குறைவற்றது. பேதையை என்னவாக மாற்றுகிறது? ஞானியாக மாற்று இல்லையா? ரீல்ஸ் பார்க்குறது தப்பா? என்ன வேணாலும் கேட்கலாம். பார்க்குறதுனால உங்களுக்கு என்ன ஆக போகுதுங்கிறது, விஷம் குடிக்கிறது தப்பா? இல்லையே இல்லையே, யார் சொன்னா? உங்களுக்கு என்ன அதிகாரமும் இருக்கிறத இல்லையா? இது ஒரு உண்மையான ஒரு சம்பவம் கேள்விப்பட்டேன் இல்லையா? ஒரு பட்டணத்தில், நம்ம ஊரில் தான், அவர்கள் ஒரு தம்பதிகள் இல்லையா, திருமணமாகாத கூடி வாழக்கூடிய கோடி நன்மை பெறக்கூடிய மக்கள், நான் சொல்ல விளங்கி கொள்ள முடிகிறதா, அவங்க இருக்கிறாங்க. அவங்க ஒரு ஹோட்டல் ரூமில் அறை எடுத்து அவர்கள் 2 பேரும் தங்கள் உயிரை மாய்த்து கொள்ளும் பொழுது அவங்க ஒரு லெட்டர் எழுதி வச்சுருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன் இல்லையா? என்ன எழுதி வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னோம்னா, எங்கள் மரணத்துக்கு யாரும் காரணம் இல்லை இல்லையா? எந்த அளவு தத்துவம் பாதிச்சிருக்கு அப்படின்னு சொன்னோம்னா, வாழ்வதற்கு எந்த அளவுக்கு எங்களுக்கு அதிகாரம் இருக்கிறதோ சாவதற்கும் எங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது என்பதை எப்படி இல்லையா? தங்களை ஞானிகள் என்று சொல்லி பைத்தியக்காரர்களானார்கள்னு பைபிள் இருக்கிறது அல்லவா? அதுதான் உதாரணம். சொல்ல விளங்கி கொள்ள முடிகிறதா? இப்போ சின்ன பிள்ளைங்களுக்கு ஸ்க்ரீன் காமிக்காதீங்க இல்லையா, ஃபோனை காமிக்காதீங்க, ஃபோனை கொடுக்காதீங்க அப்படின்னு சொன்னால் அது என்ன பண்ணுறது இல்லையா? நன்மை செய்ய எனக்கு விருப்பம் இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை, தீமை செய்யக்கூடாது என்று தான் நினைக்கிறேன், ஆனால் என்ன தான் செய்கிறேன் இல்லையா? ஃபோன் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. பையன் சொல்கிறான், நீ மாத்திரம் பார்க்குற. சிலர் வீட்டில் நீ வா போ இல்லையா, அப்பான்னா மரியாதையாக தான் பேசணும். நீங்கள் வாங்க, ஏம்மா என்னது மா, என்ன அர்த்தம்?
நான் சொல்கிறது விளங்கி கொள்ள முடிகிறதா? அம்மாவை மரியாதையாக தான் பேசணும், அப்பாவை. அதுவும் கோயம்புத்தூர் தமிழ் அவ்வளோ சிறப்பானது, அமுதென்று பேர் அதற்கு. நான் சொல்ல புரியுதா? வாங்க போங்க, அதை மரியாதையாக வேறு மாதிரியும் சொல்ல முடியும், தப்பான வார்த்தையும் சொல்ல முடியும். நல்லா மரியாதையாக தான் பேசணும். பிள்ளைகளை பார்த்தும் மரியாதை தான் என்ன செய்யணும், பேசணும் இல்லையா? எருமை அப்படின்னா அவன் அப்படின்னு தான் சொல்லுவான். அப்புறம் வந்து முட்டுறான்னு சொன்னோம்னா அப்புறம் நீங்கள் கூப்பிட்டு தானே அப்படி பண்ணுறான் அவன். நான் சொல்ல புரிகிறது தான். எதுக்கு இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கிறோம்? கொடுக்க வேண்டாம்னு சொல்கிறாங்க, ஆனால் கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு அவன் 4 கால்லையே எல்லா பக்கம் போகிறான். சொல்லுங்கள், 4 கால்லையே எல்லா பக்கம் போகிறான். பாருங்க, பாஸ்டிவனுக்காக ஜோம் பண்ணுங்க. ஏன் நான் தான் கிடச்சேன்னா? நான் சொல்ல விளங்கி கொள்ள முடிகிறதா இல்லையா? உங்களுக்காக கண்ணீருடன் ஜெபிக்கும் உங்கள் சகோதரன். நீங்கள் ஒழுங்காக வாங்கி வச்சுருக்கணும். நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? வாங்கினோம்னா பயங்கரமாக ஆர்ப்பாட்டம் பண்ணுறான் இல்லையா? பக்கத்து வீட்டில் இருந்தெல்லாம் வந்து என்ன செய்கிறாங்க, கேட்குறாங்க. ஆமாங்க, எத்தனை நாள் ஆர்ப்பாட்டம் பண்ணுவான்னு நினைக்கிறீங்க? எத்தனை நாள் பண்ணுவாங்க? ஒரு நேரம் கற்றுவான், பசி ஆகிற வரைக்கும் கற்றுவான். அதுக்கப்புறம் அம்மா ஏதாச்சும் சாப்பிட கொடுவா. நான் சொல்லுவேன் புரிகிறதா? அவ்வளோதான் அவங்களால முடியும் இல்லையா? முன்ன ஒரு உதாரணம் உங்களுக்கு பல முறை சொல்லியிருக்கலாம் நினைக்கிறேன் இல்லையா? ஒரு ஊரில் அப்படி தான் அந்த பையன் கேட்டதுக்கு கொடுக்கலான்னு சொன்னால் சட்ட துணியெல்லாம் கழட்டி வச்சுருவான். அந்த மாதிரி ஒரு குணம். வேணும்ன்ட்டு எங்கே பண்ணுவான்னா சூப்பர் மார்க்கெட் போய் தான் பண்ணுவான். சின்ன பையன் 4 வயசு தான். அவன் இதுக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்பான். அவங்க அம்மா கொடுக்கலன்னு சொன்னோம்னா உடனே டகான்னு என்ன செஞ்சிருவான், கழட்டிடுவான். இதுக்கு பயந்துட்டு அவங்க சிங்கிள் பேரண்ட் வேறு, அதனால் அவனை எங்கேயும் விட்டுட்டும் என்ன செய்ய முடியாது, போக முடியாது. அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அவர் மருத்துவர், பல் மருத்துவர். ஆனால் போனோடனே அங்கே போனோடனே இதை பண்ணுன்னு சொல்லியிருக்கிறேன், பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு உடனே ஷர்ட்டு பேண்ட்லாம் என்ன செஞ்சுருக்கான், கழட்டிருக்கான். அவர் ஒன்றுமே சொல்ல விட்டுருங்கன்னு சொல்லியிருக்கிறார். கழட்டினோன்னே எடுத்து வச்சுக்கிட்டார். நான் சொல்ல புரியுதா? கழட்டினோன்னே எடுத்து வச்சுட்டு சரி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போங்கன்ட்டான். அப்போ தான் அவனுக்கு புரியுது ஆதாம் இவ்வளவு வெட்கப்பட்டிருப்பாருங்க. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? அவன் சொல்கிறான், இல்லை நான் இனிமேல் பண்ண மாட்டேன், எனக்கு துணி கொடுங்க. இல்லை இப்படியே நீ என்ன செய், வீட்டுக்கு போ. அதுக்கப்புறம் போய் போட்ட துணி இன்னைக்கு வரைக்கும் அவன் கழட்டவே இல்லை. நான் சொல்கிறது உங்களுக்கு புரிகிறதா? அவன் அப்படி தான் சொல்லுவான். என்னால் கஷ்டம் தான் எனக்கு புரியுது, இல்லாமல் எனக்கு சொல்லலை இல்லையா? அவங்க பண்ணுற ஆர்ப்பாட்டம் நம்ம வேணுன்ட்டே, நம்ம பிள்ளைங்களாம் ரொம்ப விவரமான ஆட்கள், வேணுன்ட்டே ஐயோ அடிக்கிறோங்க அப்படின்னு சத்தம் போடுவான். பக்கத்து வீட்டிலேருந்து என்னங்க ஆண்டி அப்படின்னு ரொம்ப உருகுவான். ரொம்ப உருகிறதெல்லாம் இருக்கும். போனதுக்கப்புறம் நான் சொல்ல உங்களுக்கு புரிகிறதா? அதெல்லாம் இருக்க தான் செய்யும். மறுபடியும் சட்டம் அனுமதிக்கிறது, சத்தியம் மறுக்கிறது. நீங்கள் அதை வச்சு தான் கவனிக்கணும். சட்டம் என்ன செய்கிறது? ஏஜ் ஆஃப் கன்சென்ட்னு வச்சுருக்கிறாங்க இல்லையா? நம்ம ஊரில் 18 வச்சுருக்கிறாங்க. மேற்கத்திய நாடுகளில் அவங்க தான் டெவலப்டு கண்ட்ரியாச்சே. நான் சொல்ல விளங்கி கொள்ள முடிகிறதா? அவங்க என்ன கண்ட்ரிங்க? டெவலப்டு கண்ட்ரியாக இருக்கிறதுனால ஏஜ் ஆஃப் கன்சென்ட்டை 16க்கு கொண்டு வந்து சில ஊரில் அதுக்கும் என்ன செஞ்சுட்டாங்க, கீழே கொண்டு வந்துட்டாங்க. அப்புறம் நியூஸ் வருகிறது இல்லையா, டீனேஜ் ப்ரெக்னென்சிஸ் ஆர் ஆன் தி இன்க்ரீஸ். ஆமாம், நீங்கள் தானே அனுமதிச்சிங்க. நான் சொல்ல விளங்கி கொள்ள முடியும். யார் அனுமதிச்சது? நீங்கள் வந்து சத்தியம் சொல்கிறதுக்கு ஒன்றும் முக்கியத்துவம் கொடுக்கலையே. இட்ஸ் ஜஸ்ட் அ புக்குன்னு தானே சொன்னீங்க. ஆமாம், இட்ஸ் ஜஸ்ட் அ புக்கு தான். நான் சொல்ல உங்களுக்கு புரிகிறதா? நீங்கள் எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கணும்? ஆமாம் இல்லையா? உங்களுக்கு வந்த செழிப்பே எதனால தான் வந்தது? வளர்ந்த தேசங்கள்னு சொல்கிறாங்கல்லவா, டெவலப்டு கண்ட்ரி எல்லாம் பயங்கரமாக. அவங்கெல்லாம் எங்கே ஆரம்பித்து இவ்வளோ தூரம் வந்தாங்கன்னு நினைக்கிறீங்க? இந்த புக்கு இல்லைன்னா ஒன்றுமே கிடையாது. சத்தியத்தின் நிமித்தமாக வந்த மிகப்பெரிய ஆசீர்வாதம். கைக்கு ஆசீர்வாதம் வந்தோன்னா புக்கை விட்டுட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க இல்லையா? மிகப்பெரிய ஒரு கஷ்டம், தவிர்க்க முடியாது. சில உதாரணங்கள்லாம் சொல்ல முடியாது, அதனால தான் நான் சொல்லாமல் இருக்கிறேன் இல்லையா? எந்த அளவுக்கு காம்ப்ரமைஸ் பண்ணுறாங்க. பவுல் சொல்கிறாரு, எனக்கு எல்லாவற்றையும் அனுபவிக்க அதிகாரம் இருக்கிறது, ஆனால் எல்லாம் எனக்கு தகுதியாக இராது. அடுத்த வார்த்தை சொல்கிறாரு, கவனிச்சு பாருங்கள். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் நான் ஒன்றிற்கும். இங்கே தான் வார்த்தையினால் வரக்கூடிய ஆளுகை, வார்த்தையினால் வரக்கூடிய சுதந்திரம். எப்படிப்பட்ட சுதந்திரம் என்று சொன்னால், பாவம் செய்யாமல் இருப்பதற்கு சுதந்திரம், சித்தம் செய்வதற்கு சுதந்திரம். வாய் திறந்து எல்லாரும் இணைந்து சொல்ல முடியாது இருக்கிறோம். பாவம் செய்யாமல் இருப்பதற்கு சுதந்திரம், சித்தம் செய்வதற்கு சுதந்திரம். பவுல் சொல்கிறாரு, இதை அனுபவிக்க எனக்கு அதிகாரம் இருக்குது, ஆனால் நான் எதுக்கும் அடிமைப்பட மாட்டேன்னு சொல்கிறார். சொல்லுங்கள், எதற்கும்
அப்போ இதை இவ்விதம் சொல்வது சரியா இருக்கும். ஒரு விஷயம் உங்களை அடிமைப்படுத்தும் என்று சொன்னால் அதை நீங்கள் செய்யாமல் இருப்பது தான் உங்களுக்கு நன்மை. நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு புரியும்? ஒரு விஷயம் உங்களை அடிமைப்படுத்தும் என்று ஒரு நிலை வந்தால் அதை செய்யாமல், பவுல் சொல்ற, அதை செய்யக்கூடாது, எனக்கு அதிகாரம் இல்லை, அதனால் நான் செய்யலை. இல்லை, எனக்கு அதிகாரம் இருக்குது, இருந்தாலும் செய்யலை. காரணம் என்னவென்று கேட்டால், அதுக்கு நான் அடிமையாக வரப்போகக்கூடிய நிலை அல்ல, சித்தம் செய்வதற்கான அதிகாரமும் ஆளுகையும் கர்த்தர் என கொடுத்திருக்கிறார். புரிந்தவள் கை உயர்த்தி ஆமீன் என்று சொல்ல. அப்போது ஒன்றிற்கும் அடிமைப்பட மாட்டேன் என்று சொல்கிறார் அல்லவா. இதை பேதுரு எழுதும் பொழுது எவ்விதம் எழுதுகிறார் என்று கேட்டால், எதனால் ஒரு மனிதன் ஜெயிக்கப்படுகிறானோ அதற்கு அவன் எதனால் அவனா வித்தின் இன்வெர்டட் கமர்ஸ் எது வேணாலும் இருக்கலாம். சொல்லுங்கள், எது வேணாலும் இருக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு சிலருக்கு அடிமைத்தனம் பாருங்கள், இப்போ எல்லாருக்கும் பெரிய பிரச்சனை என்னென்னா, இப்போது மீடியா தான் பெரிய பிரச்சனையாக இருக்குது. அடிமைத்தனமாக இருக்கார். இல்லை கை சும்மாவே இருக்கிறது இல்லை, பார்த்துருக்கீங்களா? நிறைய பேர் எல்லாருக்கும் அந்த பிரச்சனை இருக்குது சில நேரத்தில். அதாவது ஃபோனில் யாரும் நம்மளை கூப்பிட போகிறதே கிடையாது. சும்மா 2 நிமிஷத்துக்கு ஒருக்கா இல்லையா, ஃபோனை நவுத்தி வச்சுட்டிங்கனாலும் கை மாத்திரம். நான் சொல்கிறது உங்களுக்கு புரிகிறதா? அப்படி ஒரு அடிமைத்தனம் இல்லையா? ஃபோனை மாத்திரம் எங்கே ஒழிச்சு வச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னோம்னா பால்பிட்டேஷன் வந்துடுது அவருக்கு. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? இதுதான் பெரிய பிரச்சனையாக இருக்கிறோம். எதனால் ஜெயிக்கப்படுகிறானோ. ஒரு காலத்தில் பாருங்கள், செல்ஃபோன் வந்த புதுசில் செங்கல் மாதிரி ஒன்று கொடுத்தாங்க இல்லையா? பேசாமல் அதே வச்சுருக்கலாம்னு நினைக்கிறேன். நான் சொல்கிறது புரிகிறதா? இது ரொம்ப கை கடக்கமாக இருக்கிறதுனால எதனால் மறுபடியும் இதுதான் பிரச்சனைன்னு சொல்ல முடியாது. சிலருக்கு அதுதான் பிரச்சனை, சிலருக்கு ஆகார சம்பந்தப்பட்ட பிரச்சனை, சிலருக்கு கண் சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பேதுரு சொல்கிறாரு, நீங்கள் அதனால் ஜெயிக்கப்பட்டீங்க, அது பண்ணக்கூடாதுன்னு உங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது. அனுபவிக்க எனக்கு என்ன இருக்கிறது? அதிகாரம் இருக்கிறது. ஆனால் அது என்னை அடிமைப்படுத்தும் என்று சொன்னால் நான் அது சொல்கிறது தான் செய்ய முடியுமே தவிர அவர் சொல்கிறது என்னால் செய்ய முடியாது. அதனால தான் நான் யாருக்கு மாத்திரம்தான் அடிமைப்பட்டிருப்பேன். அவருக்கு அடிமைன்னு நான் பேர் தான் அடிமைன்னு சொல்கிறேனே தவிர அவர் என்னை அடிமையாக பார்ப்பதல்ல, என்னை பிள்ளையாக பார்க்கிறார். புரிந்தவள் கை உயர்த்தி ஆமேன் என்று சொல்லார் இல்லையா? சொல்கிற வார்த்தை தான் சரி, புரிந்து கொள்வதற்காக. ஐ எம் அ ஸ்லேவ் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா, யூ டோன்ட் ஹாவ் அ ரைட், உங்களுக்குன்னு உரிமை கிடையாது, உங்களுக்கு என்ன சொத்து வச்சுக்க முடியாது, உங்களுக்கு ஒன்றுமே நோ ஐடென்டிட்டி வாட்ஸ் எவர், அதான் அடிமைன்னு சொல்கிறது. ஆனால் கிறிஸ்துவுக்கு நான் அடிமை என்று பவுல் சொல்லும் பொழுது ஒரு விஷயத்தை புரிஞ்சு கொள்றதுக்கு தான் அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாரே தவிர, ஆனால் நீங்களும் நானும் அடிமைகள் அல்ல, பிள்ளைகளாக இருக்கிறோம். எத்தனை பேர் புரிந்து ஆமீன் என்று சொல்ல முடியும்? அப்போ அப்படிப்பட்ட ஒரு கிருபை தேவன் நமக்கு தந்திருக்கிறபடினால எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் இருக்கிறது. ஆனால் ஒன்றிற்கும் நான் அடிமைப்பட்டேன். அப்போ இன்றைக்கி நம்மை யோசித்து பார்க்கணும் இல்லையா? என்னையும் சேர்த்து யோசித்து பார்க்கணும். எது நம்மளை ஆளுகை செய்கிறது, எது நம்மளை டிக்டேட் பண்ணுது அப்படிங்கிறத கொஞ்சம் புரிஞ்சுட்டு அதுக்கு நீங்கள் அதை ஜெயிச்சு வருவதற்கு ஆண்டவர் உங்களுக்கு அற்புதமான கிருபை தருவார். நிறைய பேருடைய பணம், டைம் இஸ் மணின்னு சொல்லுவாங்க உலகத்தில். அது ஒரு வகையில் சரியான கருத்து, ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்து. ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, யூ ஆர் பேய்டு பை தி அவர். மேற்கத்திய நாடுகளெல்லாம் வேலைக்கு போனோம் அப்படின்னு சொன்னோம்னா 1 மணி நேரம் வேலை செஞ்சால் அந்த 1 மணி நேரத்துக்கு உண்டான ஊதியம் கொடுக்கறதுனால டைம் இஸ் மணின்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்படி டைம் இஸ் மணின்னு அவங்க சொல்கிற கணக்கு எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா எத்தனை பணம் எவ்வளவு நேரம் விரயமாக்கப்படுகிறது. நான் சொல்ல எவ்வளவு பணம் எவ்வளவு நேரம். யூடியூப்காரனே நம்ம மேலே வச்ச கரிசனையின் காரணமாக இட்ஸ் டைம் டு டேக் அ பிரேக்குன்னு சொல்கிறான் இல்லையா? அப்போ போய் தண்ணி குடிச்சிட்டு இந்த மறுபடியும் நான் சொல்ல உங்களுக்கு புரிகிறதா இல்லையா? ஒரு காலம் நீங்கள் எங்கே பார்த்தீங்கன்னாலும், எந்த பஸ் ஸ்டாண்டாக இருக்கட்டும் இல்லையா, இளநீ விற்கிறவர் ஒருத்தரை பார்த்தேன், அவரும் அப்படி தான் உட்காந்துருக்கிறார். நான் சொல்கிறது வேறு அவர் என்ன பண்ண சொல்கிறீங்கன்னு நீங்கள் கேட்பீங்க. வேறு ஒன்றும் பண்ணுறதுக்கே ஒன்றும் இல்லைங்களா அப்படின்னு நான் திரும்ப கேட்க முடியும். நான் சொல்ல விளையும் கொள்ள முடிகிறதா? அப்போது எல்லோரும் என்ன தான் பண்ணுறாங்க, அதை தான் பண்ணுறோம் இல்லையா? அப்போ எது ஆளுகை செய்கிறது என்பதை கவனிக்க வேண்டும். எது ஆளுகை செய்கிறோம். அப்போ சின்ன பிள்ளைங்களுக்கு தான் அந்த பிரச்சனை இல்லை. இல்லைங்க, பெரியவங்களுக்கும் என்ன தான் இருக்கிறது, இது பிரச்சனையாக இருக்கிறது. ஒரு காலத்தில் வயசு கூட கூட பைபிளே கதின்னு இருப்பாங்க
வயசான காலத்தில் ஏன்னா போகிறக்கு முன்னாடி நல்லா படிச்சுட்டு போயிடலான்னு. நான் சொல்ல உங்களுக்கு புரிகிறதா? இப்போ அவங்களும் எதை தொடர்றது இல்லை இல்லையா? இப்போ வந்து போகிற காலத்தில் டான்ஸ் ஆடி ரீல் போடுற பாட்டியெல்லாம் இருக்குது. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? நானும் உங்கள் உலகத்தில் தானே இருக்கிறேன். இதை உதாரணப்படுத்துறதுக்காக தான் பார்த்தேன். நான் சொல்ல விளையும் கொள்ள முடிகிறதா? எல்லாம் நமக்கு பிரச்சனை இருக்குதுன்னு நமக்கு தெரியும். நான் சொல்லுகிறேன், வார்த்தையினால தான் விருப்பம் மாத்திரம் கிடையாதுங்க, வார்த்தையினால தான் விடுதலை வரக்கூடியதாக இருக்கிறது. அப்போ எல்லாம் ஜோம் பண்ணால் சரியாயிரும். ஜோம் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள், ஜோம் பண்ணால் சரியாகும். எப்படி ஜோம் பண்ணணும் என்று கேட்டால், ஆண்டவரே உம்முடைய வார்த்தை சொல்லி இருக்கிற விதமாக என் வாழ்க்கை மாற நீர் எனக்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லுவது. வார்த்தை என்ன சொல்லுகிறது? பாவிகளுடைய வழி அது துன்மார்க்குடைய ஆலோசனையில் நடவாமல், பாவிகளுடைய வழியில் நில்லாமல், பரியாசக்காரர் உட்கார இடத்துல உட்காராமல் இல்லையா, தேவனுடைய வார்த்தையில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வார்த்தையில் தியானமாக இருக்கிற மனுஷன் அப்படி தானே இருக்கிறது இல்லையா? அப்போ இன்றைக்கி ஒரு தீர்மானம், அவர் தான் நமக்கு உதவி செய்யணும் இல்லையா? இது மாதிரி ஏகப்பட்ட தீர்மானம் நீங்கள் எடுத்துருக்கலாம் இல்லையா? ஒரு காலத்தில் உதாரணத்தை நான் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், பேப்பர் வாசிக்கிறது ரொம்ப எனக்கு விருப்பம். ஒரு காலத்தில் எது கிடைச்சாலும் பூந்தளியிலேருந்து எல்லாமே வாசித்து வச்சுருப்பேன். நான் சொல்ல உங்களுக்கு புரிகிறதா? ரொம்ப அது ஒரு காலகட்டம் வரும் பொழுது எனக்குள்ளேயே ஒரு உணர்வு, ஆண்டவரே சொல்ல, நீ வந்து பைபிள் வாசிக்கிறது காட்டலாம் இந்த பேப்பரை தான் நீ உட்காந்து என்ன செய்கிற. அதாவது எல்லாமே எல்லாம் ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுருப்போம். நாட்டு நடப்பு எல்லாமே தெரியும். ஏன்னா உட்காந்து படிக்கிறது, நம்ம நண்பர்களும் படிக்கக்கூடிய நண்பர்களாக இருக்கிறதுனால நம்ம படிக்காதனால அவங்க படித்து வச்சுருப்பாங்க. அதனால் நோட்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணி அப் டு டேட்டாக இருப்போம். ஆனால் அப்போ ஆண்டவர் சொல்கிறார், நீ பைபிளை வாசிக்கிறது காட்டலாம், நீ எதை தான் வாசிச்சுட்ருக்கிற. ஆமாம், அதை தான் வாசிச்சுட்ருக்குற. அப்போது நமக்குள்ளே ஒரு உணர்வு, ஆண்டவர் அதை கொஞ்சம் விடுறதுக்கு நீர் எனக்கு என்ன கொடுக்கணும், நீர் தான் பலம். அதான் ஒரு ஆகஸ்ட் மாதம் கரெக்டாக அந்த ஜூலை எண்டில் தான் ஆண்டவர் பேசுகிறார். ஆகஸ்ட் மாதம் தான் ஜெப மாதம், எப்போவுமே அதுதான் ஜெப மாதம் இல்லையா? ஜெபம் பண்ணுறவங்களுக்கு எல்லா மாதமும் ஜெப மாதம் தான், அது ஒரு விசேஷம். அப்போ ஜெபம் பண்ணுறோம், ஆண்டவர் அது மேலே இருக்கக்கூடிய ஒரு பற்றை நீர் என்ன செய்ய வேண்டும், அதை விளக்கணும். நான் ட்ரை பண்ணால் என்னால் அது முடியாது அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம், ஆண்டவர்கிட்ட கேட்குறோம் இல்லையா? அப்போ பைபிள் என்ன சொல்லுகிறது என்றால், வேதத்தில் பிரியமாக இருந்து எப்படி இருக்குது வேதத்தில். அப்போ அந்த பிரியத்தை யார் தான் கொடுக்கணும்? அவர் தான் என்ன செய்யணும், கொடுக்கணும். எப்படி இன்ட்ரெஸ்ட்டாக பேப்பர் வாசிக்கிறோமோ இல்லையா, 4ஆம் பத்தி பார்க்க அப்படின்னொன்னே 1 2 3 கரெக்டாக நம்ம போய் 4ஆம் பத்தியில் போய் பார்க்குறோம் அல்லவா இல்லையா? அது மாதிரி ஏன் இன வசனம் தேட மாட்டேங்கிறோம்? நான் சொல்ல விளையும் கொள்ள முடிகிறதா? நான் சொல்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் அதுதான் உண்மை, அதுதான் ஏற்றுக்கணும் இல்லையா? தொடரும் அப்படின்னு டிவியில் சொல்கிறாங்கல்லவா, அடுத்த அந்த தொடர்ச்சிக்காக என்ன செய்கிறாங்க, காத்துரு. அவன் வேறு டீச்சர் வேறு போடுறான், அப்படி தானே இல்லையா? அடுத்த வாரம் நடக்கக்கூடியது என்னவென்று கேட்டால், அவங்க குடும்பம் வாழும், உங்கள் குடும்பம். நான் சொல்கிறது உங்களுக்கு புரிகிறதா? பைபிளில் எல்லாம் சூப்பராக எழுதியிருக்குங்க. வசனம் ஒன்றும் ஜோடி இல்லாமல் இராது இப்படி இருக்கிறது அல்லவா? பரிசுத்த ஆவியானவர் அதை என்ன செய்வார், இணைப்பார் என்றெல்லாம் இருக்கார். ஜெபம் பண்ணுறோம், அப்போது ஒரு பற்று அதிலிருந்து அதை விடுறதுக்கு ஒரு அற்புதமான ஒரு கிருபை. நாம் முயற்சினால் அல்ல, அவர் கிருபையினால் என்ன செய்கிறது வருகிறார். இன்றைக்கும் பேப்பர், தமிழ் பேப்பர் இருக்கிறது, இங்கிலீஷ் பேப்பர் இருக்கிறது. சில நேரத்தில் பேப்பரே திறக்காமல் ஏன்டா இப்படி வேஸ்ட் பண்ணுறேங்கிற மாதிரி தோணும். இல்லை அது வேஸ்ட் இல்லை, நான் வேஸ்ட் ஆகாமல் போனது பெரிய கிருபை. நான் சொல்வது எத்தனை பேருக்கு புரிகிறது? இப்போ நிறைய பேருக்கு அதான் பிரச்சனை. காலையில் எழுந்த உடனே உலகத்தில் என்ன நடந்ததுன்னு இவங்க பார்க்கணும். ஏன்னா இவங்க தான் அதெல்லாம் சரி பண்ண போகிறாங்க. நான் சொல்ல புரிகிறதா? ஓ, வளைகுடாவில் போர் இல்லையா, உடனே இவர் தான் மிசைலெல்லாம் இவர் வச்சிருக்கிற மாதிரியும் இவர் போய் தடுக்கிற மாதிரியும். நான் சொல்ல புரிகிறதா? அதை நமக்கு மட்டும் சொல்லலை, கஷ்டம் இருக்குதுங்க. ஆனால் அங்கேயும் கஷ்டம் இருக்கும், உங்கள் வாழ்க்கையிலும் கஷ்டம் இருக்கிறது அல்லவா, உங்கள் குடும்பத்தில் கஷ்டம் இருக்கிறது அல்லவா. இது யார் ஜெயிக்க முடியும்? யார்? நம்ம தான் என்ன செய்யணும், ஜெயிக்கணும். பணம் எப்படி விரயமாகுது, நேரம் எப்படி விரயமாகுது, நம்முடைய பிரயாசம் எப்படி விரயமாகுது, இதெல்லாம் ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா சில விஷயங்களை கட்டாயம் நாம் தவிர்த்தாக வேண்டும். ஸோ நாம் கட்டாயம் என்ன செய்ய வேண்டும்? ஆமாம், நல்லா நெட்ஃப்ளிக்ஸு சப்ஸ்கிரிப்ஷன் எல்லாம் வச்சுருந்தா நீங்கள் என்ன பண்ணணும்னு உங்களுக்கே தெரியும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரிகிறதா? இதில் பிரிய வரணுன்னா அதை வச்சுட்டு இருக்கிற வரைக்கும் இதில் என்ன வராது, பிரிய வரவே வராது. நான் சொல்லுவேன், அதை என்ன செய்யணும்? அப்போ அனுமதிக்கு அது அனுபவிக்க அதிகாரம் இருக்குங்க. ஆனால் அது உங்களை என்ன பண்ணிடும் சொல்லுங்க, உங்களை என்ன பண்ணும்? அடிமைப்படுத்துமா படுத்தாதான்? ஆமாம் ஆமாம், ப்ரைம் சப்ஸ்கிரிப்ஷனை வச்சுக்கிறதெல்லாம் நல்லது தான். இன்றைக்கி ஆர்டர் பண்ணால் நாளைக்கு காலையில் கொண்டு வந்து கொடுப்பாங்க.
ஆனால் அது கூட எதுவும் வருது, தெரியாத மாதிரி என்ன எல்லாம் பார்க்குறது எனக்கு நான் தெரியும். அது கூட என்னமோ வரும் இல்லையா, ஓடிடி பிளாட்ஃபார்ம் எல்லாம் இருக்கிறது அல்லவா, அதில் போன அதெல்லாம் வரும் இல்லையா. இல்லையா, காசு கொடுத்துட்டு பார்க்காம போனால் எப்படி? நல்ல லாஜிக் தானே. காசு கொடுத்துட்டு அந்த பொஃபே சாப்பிட போகிறாங்கல்லவா, கொடுத்த காசுக்காவது சாப்பிடணுன்னு சொல்லிட்டு யூஸ்வலாக அப்படி வர்ற வழியிலேயே ஒரு மாதிரி பண்ணுதுன்ட்டு பக்கத்தில் ஆஸ்பத்திரியில் போய் என்ன செஞ்சுருப்பான், இங்கே கொடுத்த காசை காட்டணும். ஆமாம், இங்கே 1000 ரூபா கொடுத்துட்டு சாப்பிட்டுட்டு அங்கே 10,000 ரூபா கொடுத்துட்டு வெளியில் போகணுன்னு நினச்சிங்கன்னா அகெயின்ஸ்ட் மெடிக்கல் அட்வைஸ் ஈ வாண்ட்ஸ் டு பி டிஸ்சார்ஜ். இது நான் சொல்ல விளங்கி கொள்ள முடிகிறதா? விளங்கிட்டீங்களா? இதெல்லாம் மட்டுப்படுத்திற்காக அல்ல, சிந்திப்பதற்காக. இப்போ எது உங்கள் நேரத்தை விரயமாக்குகிறது, எது உங்கள் பணத்தை விரயமாக்குகிறது, எது உங்கள் பிரயாசத்தை விரயமாக்குது, எது உங்கள் பிரயாசம் புரியுது உங்களுக்கு? உங்கள் ஸ்ட்ரென்த் இருக்கிறது அல்லவா, இப்போ இருக்கிற ஸ்ட்ரென்த் 10 வருஷம் கழித்து உங்களுக்கு என்ன செய்யாது, இருக்காது. ஆனால் என்ன தர்மா, இந்த காலம் கடந்ததுக்கப்புறம் தான் நம்ம எல்லாருக்குமே நிறைய நேரங்களில் ஞானம் வருகிறோம். பலன் இருக்கும் பொழுது மறுபடியும் கொச்சை வார்த்தை, கொஞ்சம் திமிர் இருக்கிறபடினால் நாம் செய்ய வேண்டியதை என்ன செய்கிறதில்ல, செய்கிறதா. நான் எப்போ வேணாலும் செய்வேன், எப்போ வேணாலும் செய்வேன்னு பேசுவாங்க. ஒரு 10 வருஷம் கழித்து அப்போவே செஞ்சுருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படிப்பட்ட ஆட்களை பார்த்துருக்கிறேன். நம்மளும் அந்த நிலைமைக்கு போகக்கூடாது என்பதற்காக தான் கர்த்தர் கிருபையாக நம்மை காத்திருக்கிறார். அதனால் எதெல்லாம் கேன்சல் பண்ணணுமோ அதெல்லாம் கட்டாயம் என்ன செய்யணும், கேன்சல் பண்ணி தான் ஆகணும். நீங்கள் அதுக்கு அடிமையாக இல்லாமல் தேவனுடைய ஆளுகை உங்கள் வாழ்க்கையில் பெருகணும் அப்படின்னு சொன்னோம்னா, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம்தான் உங்களை என்ன செய்யும். எத்தனை பேர் புரிந்தாமே இல்லை? என்ன பிரச்சனைன்னா, ஒன்றை க்ளோஸ் பண்ணிங்கன்னா இன்னொன்று ஜாஸ்தி ஆகிரும். சொல்லுங்க, ஒன்றை க்ளோஸ் பண்ணால் இன்னொன்று ஜாஸ்தி ஆகிரும். அப்போது இதையும் ஜெயிக்கணும், அதையும் என்ன செய்யணும், ஜெயிக்கணும் இல்லையா. இனிமேல் நான் பணமே பார்க்க போகிறதில்ல அப்படின்னு நீங்கள் ஆரம்பிச்சிங்க அப்படின்னு சொன்னால், டாக்குமெண்ட்ரி பார்க்கலாம் இல்லைன்ட்டு மைண்ட் என்ன செய்யும், சொல்லணும் நியூஸ் பார்க்கலாமே. அவன் நியூஸ் பார்க்குறான்னு நினச்சா நியூஸ் வாசிக்கிறவனை பார்த்துட்டு இருக்கான். நான் சொல்கிறது உங்களுக்கு புரிகிறதா? என்ன பண்ணுறது? அப்படிப்பட்ட ஒரு பொல்லாத உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வார்த்தையினால்தான் நமக்கு ஆளுகை இருக்கிறோம், வார்த்தையினால்தான் விருப்பம் இருக்கிறோம். எத்தனை பேர் ஜெயிக்கணும்னு விரும்புகிறீங்க? விரும்பினா மாத்திரம், என்னையும் சேர்த்து தான் சொல்லணும், விரும்பினா மாத்திரம். ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை கை தூக்கி ஒப்பு கொடுப்பது அது நமக்கு ஒரு பழக்க தோஷம் போல. நான் சொல்வது புரிகிறதா? கை தூக்கி ஒப்பு கொடுப்பது அது பழக்கம். எனக்கு இது ஒரு சின்ன ஒரு கணக்கு தான் பார்த்துக்கோங்க. அதாவது கூட்டத்தின் முடிவில் எல்லோரும் கை தூக்கி ஒப்பு கொடுப்பாங்க. ஒரு கணக்கு என்னன்னா, ரொம்ப நேரம் இப்படியே உட்காந்துருப்பாங்களாம், எலும்பி நிற்போம் சொன்னோன்னே அல்லேலுயா அப்படின்னா அப்படியே ஒப்பு கொடுக்க வச்சது தான். புரியுதா உங்களுக்கு? இது வேலைக்கே ஆகாதுங்கிறது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். எத்தனை தடவை ஒப்பு கொடுத்துருக்குறோம் இல்லையா? நம்ம ஒப்பு கொடுக்காத கூட்டமே இல்லை. பாஸ்டேஷன் நீங்கள் ஏற்கனவே ஒப்பு கொடுத்துட்டீங்க, இல்லை பரவாயில்ல, நான் சொல்ல வேலையும் பண்ண முடிகிறதா? எல்லா கூட்டத்தையும் ஒப்பு கொடுத்தாச்சு இல்லையா? ஆனால் மாற்றமே என்ன செய்யலை வருது. இதெல்லாம் ஆஃப் பண்ணாமல் என்ன செய்யாது. நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு புரிகிறது இல்லையா? அப்போ உதாரணத்துக்கு சொல்லணும், ரொம்ப டைம் ஆகிடுச்சு. எளிமையான ஒரு உதாரணம் தான். இப்போ கணவன் அவங்க கூட பேசணும் அப்படின்னு ஒய்ஃபோ ஹஸ்பண்டோ பிள்ளைங்களோ வர்றாங்க, நீங்கள் டிவி பார்த்துட்ருக்கீங்கன்னு எக்ஸாம்பிள் உதாரணப்படுத்துவோம் என்று சொன்னால், அவங்க வந்த உடனே எதை ஆஃப் பண்ணணும் இல்லையா? தள்ளி நிலை அப்படின்னு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னு சொன்னோம்னா தள்ளி நிற்பாங்க. திரும்பி பார்க்கும்போது ஆளே இருக்காது. நான் சொல்ல வேலையும் கொள்ளுமே ஆள், நான் சொல்ல உங்களுக்கு புரிகிறதா? அவங்க வர்றாங்க உங்களோட பேசணும் அப்படின்னு சொன்னோடனே என்ன பண்ணணும்? டிவி ஆஃப் பண்ணிவிட்டு உட்காரு, சீக்கிரம் சொல்லு அப்படின்னு ஆரம்பிச்சிங்கன்னா அவங்க சொல்லக்கூடிய விஷயத்த என்ன செய்ய மாட்டாங்க. நான் அப்புறம் வரேன்ட்டு எழுந்திரிச்சு போனாங்கன்னா வரவே. நான் சொல்ல உங்களுக்கு புரிகிறதா? அப்போ அதை ஆஃப் பண்ணாதான் இவங்க சொல்கிறது என்ன செய்யும், கேட்கும். சிலர் அப்படி நான் தான் மல்டி டாஸ்கிங். நான் சொல்கிறது உங்களுக்கு புரிகிறதா? அதெல்லாம் வேலைக்கு ஆகாதுங்க இல்லையா? உண்மையில் என் கண்ணை வைத்து ஆண்டவரே உங்களோடு பேசும் பொழுது அவர் கண்ணை எங்கே வைக்கிறாரு? உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை இல்லையே, உங்களை தானே பார்க்குறாரு. என்கிட்ட பேசும்போது யாரை பார்க்குறாரு? ஒரே நேரத்தில் உலகத்தில் இருக்க எல்லாரையும் பார்த்து எல்லாருக்கும் வித்தியாசமான ஆலோசனை சொல்ல முடியும். அவர் தான் நம்முடைய தேவன். அவ்வளோ சர்வ வல்லமுள்ள கருத்து. அவர் உங்களோடு பேசும்போது உங்களை பார்க்குறாருன்னா நீங்கள் யாரை தான் பார்க்கணும்? அவரை தான் என்ன செய்யணும்? பார்க்கணும். ஆண்டவரே அப்படி நீ சொல்லிகிட்டே இருக்கோம், நானும் பார்த்துட்டே இருக்கிறேன் அப்படின்னு சொன்னோம்னா கட்டாயம்
அப்போ ஒரு மனைவியோ கணவனோ பிள்ளைகளோ அவர்கள் பேச வேண்டும் என்று சொன்னால் ஆஃப் பண்ண வேண்டியதை கட்டாயம் என்ன செய்யணும், ஆஃப் பண்ணணும். இல்லை அது ஒரு பிஜிஎம் மாதிரி போயிட்டே இருக்கும், பேக்ரவுண்ட் மியூசிக்கு. சிலர் அப்படி தானே பேப்பர் படிச்சுட்டே இருப்பாங்க. அந்த அம்மா சொல்லுவாங்க, ஏங்க போய் வாங்கிட்டு வாங்க அப்படின்ட்டு பேப்பர்லாம் வாசி கடைக்கு முன்னாடி ஃபோன் பண்ணுவார். எதுக்கு என்ன அனுப்பிச்சேன்? அவங்க கேட்குறாங்க, நீங்கள் எந்த கடை முன்னாடி நிற்கிறீங்க? நான் சொல்கிறது உங்களுக்கு புரிகிறதா? வாழ்க்கை நிறைய பேருக்கு அப்படி தான் போகுது. அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை. எத்தனை பேர் புரிந்து ஆமேன் என்று சொல்ல முடியும்? சத்தியத்தை அறிவீர். ஒரு வசனம் வாசி முடிச்சிடலாம் இல்லையா? பாருங்கள், யோவான் சுவிசேஷம் 8வது அதிகாரம். நிறைய பேர் விடுதலை 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 அப்படின்லாம் சொல்லிட்டுருப்பாங்க. விடுதலை தான், ஆனால் அதுக்கு ஒரு சீக்வன்ஸ் இருக்கிறது, அதுக்கு ஒரு முறைமை இருக்கிறது. சும்மா எடுத்தாப்புல அதெல்லாம் வருவதற்கு வாய்ப்பு கிடையாது இல்லையா? கவனிச்சு பாருங்கள். யோவான் சுவிசேஷம் 8வது அதிகாரம் 30ஆம் வசனத்திலிருந்து நாம் கவனிக்கும்படியாக இருக்கிறோம். வாசித்து நாம் எல்லாரும் இணைந்து ஜெபிக்கும்படியாக இருக்கிறோம். யோவான் சுவிசேஷம் 8வது அதிகாரம் 30வது வசனத்திலிருந்து, இவைகளை அவர் சொல்லுகையில் அநேகர் அவரிடத்தில், விசுவாசம் எப்படி தான் வரும்? கேள்வினால் தான் வரும். அடுத்த வசனம் இல்லையா? இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே சீஷர்களாக இருப்பீர்கள். ஃபுல் ஸ்டாப் இல்லை, செமிகோலன் இல்லையா? அப்படின்னா இதனுடைய தொடர்ச்சி தான் அடுத்தது இல்லையா? சீஷர்களாக இருப்பீர்கள். அப்பொழுது சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை இல்லையா இல்லையா? பெற்றுக்கொள் பெற்றுக்கொள் பெற்றுக்கொள், கரம் தட்டுவோம். அதெல்லாம் பெற்றுக்கொள்ள முடியாது. கேட்கணும், கற்றுக்கொள்ளணும். கற்றுக்கொள்ளும் பொழுது தான் விஷயம் புரியும். விஷயம் புரிஞ்சால் தான் நீங்கள் விசேஷமாக மாறுவீங்க. எத்தனை பேர் புரிந்தாமே? இது எவ்வளோ நாள் ஆகும்னா, வாழ்நாளெல்லாம் இதுதான் வழி. சொல்லுங்கள், வாழ்நாளெல்லாம் அவன் பலத்தின் மேல் பலனடைந்து சீயோன் பர்வதம் போய் சேர்ற வரைக்கும் படிச்சுட்டே இருக்கிறோம், முன்னேறிட்டே இருக்கிறோம், ஜெயிச்சுட்டே இருக்கிறோம். கர்த்தர் நம்மை அவ்விதமாக நடத்த வல்லமுள்ளவராக இருக்கிறார். எல்லாரும் எளிமை நின்றவர்களாக தேவனை நோக்கி பார்க்கக்கூடிய அற்புதமான நேரம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய வல்லமுள்ளவராக இருக்கிறார். நம்முடைய பிரச்சனை நமக்கு நல்லாவே தெரியும். இது இன்னொருத்தர் தீர்க்க தரிசனமாக சொல்லணும்னு ஒன்றும் அவசியம் கிடையாது. எனக்குள்ள பிரச்சனை எனக்கு தெரியும், உங்களுக்குள்ள பிரச்சனை உங்களை எல்லாருக்கும் தெரியும். ஆகினால நம்மை நாம் தாழ்த்துவது தான் நம்ம செய்யக்கூடிய முக்கியமான விஷயம். அது வாலிபர்களாக இருக்கலாம், வயோதிபர்களாக இருக்கலாம். உங்களுடைய நேரம் ரொம்ப முக்கியம், உங்களுடைய பலன் ரொம்ப முக்கியம், உங்களுடைய பணம் ரொம்ப முக்கியம். இதை எதையுமே பாவத்திற்காக விரயம் செய்யாதபடிக்கு தேவன் நோக்கம் நிறைவேறுவதற்காக செய்ய வேண்டும் என்று சொன்னால் தேவன் தான் நமக்கு அனுக்கிரகம் தரணும். அவர் உதவி இல்லாமல் நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆகினாலே குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே குமாரன் எப்படி விடுதலை ஆக்குகிறார் என்று சொன்னால் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம்தான் உங்களை என்ன செய்யும்? விடுதலையாகும். கரங்களை பரத்துக்கு நேராக உயர்த்தி வாய் திறந்த ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே உடைய உதவி எங்களுக்கு வேண்டும் என்று ஆண்டவரை நோக்கி பார்க்கணும். வசனத்தின் வெளிச்சத்திலே வாழ்ந்திடுவேன் என்றுமே. வசனத்தின் வெளிச்சத்திலே வாழ்ந்திடுவேன் என்றுமே. வல்லமையா என் வாழ்வு செழித்திடுவே. வல்லமையா என் வாழ்வு செழித்திடுவே. என் வேதம் நீரே, என் சுகம் நீரே, ஜீவன் எனக்கு நீரே. என் வேதம் நீரே, என் சுகம் நீரே, ஜீவன் எனக்கு நீரே. நீரே பரிசுத்தம் நீரே. என் ஞானம் நீரே, என் நீரே பரிசுத்தம் நீரே. நல்ல ஆண்டவரே, உடைய நாமத்தை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய கிருபைக்காக நன்றி. உடைய சத்தியத்துக்கு முன்பதாக நாங்கள் சரணடைகிறோம். நீர் தான் எங்களுக்கு உதவி செய்யணும் ஆண்டவரே. நாங்கள் உமக்கு மாத்திரம்
ஆண்டவர் உம்முடைய ஆளுகைக்கு உட்பட்டவர்களாக ஆண்டவரே உம்முடைய கிருபை உம்முடைய சித்தத்தை செய்ய எங்களுக்கு அனுக்கிரகம் கொடுத்து ஆசீர்வதி. வார்த்தை கேட்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் வெற்றி உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்களுடைய நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய கிருபையும் பிதாவாகி தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடு கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ்.